அடுத்தது ஹீரோவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவளோட ரெசிக்னேஷன் லெட்டர் அங்கே கொடுத்துட்றா. ஸோ ஹீரோவும் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு வச்சுட்டு ரொம்ப திமிரா அவனை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பண்ணிட்டான்றது தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மற்ற கோவர்க்கர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்போ தான் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. ஸோ இப்போ பாண்டு சொன்ன விஷயத்தை அவகிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இப்போ அவகிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறா. எதனால இங்கே சொல்லுன உடனே உன்னை பற்றின விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டீசெண்டாக. ஆனால் தெரிஞ்சா நீ தான் அசிங்கப்படுவ, வேணும்னா இங்கே கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்ல அவன் வந்து சரி வரன்றா. உடனே மீட்டிங் ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறா ஹீரோயின். அங்கே போனதுக்கப்புறமா பாண்ட் வந்து ரெக்கார்டர் பண்ண அந்த வாய்ஸை வந்து போட்டு காட்டுறா. உனக்கு என்ன அப்படி என் மேலே வெறி, ஹீரோவுக்கும் எனக்கும் நடுவில் வரதுக்காக துடிச்சுட்டு நிற்கிறேன், நான் ஜெயிலுக்கு போனால் உனக்கு ஹீரோ கிடச்சிருவான்னு நினைக்கிறியா, அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இதை நான் அப்படியே கொண்டு போயிட்டு ஹீரோ கிட்ட அங்கே போர்ட் மீட்டிங்கில் வந்துட்டு நான் போட்டு காட்டிடுறேன், போர்ட் மெம்பர்ஸும் ஹீரோவும் உன்னோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. உடனே ப்ரௌட் வந்து கோவப்பட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை பிடிச்சு இழுத்து பிடிச்சு அந்த ஃபோனை கீழே போட்டு அப்படியே மிதுன்னு மிதிச்சு அதை வந்து யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் முடியெல்லாம் எடுத்து பிடிச்சி பயங்கரமாயிட்டு சண்டை வருது. ஒரு கொலையடி சண்டை மாதிரி போட்டுட்டு இருக்காங்களா. அங்கே இருக்கக்கூடிய மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அங்கே வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க சண்டை போடுறத தடுத்து நிறுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த தகவல் ஹீரோக்கும் மற்ற மெம்பர்ஸ்க்கும் வந்து காதில் விழுந்துருது. ஸோ அங்கே போர்ட் மெம்பர்ஸ்க்கு சில பேருக்கு மீட்டிங் நடந்ததுனால அவங்களுமே இந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்றாங்க. இது என்ன கம்பெனியாக, என்ன எம்ப்ளாயீஸ் மாதிரியா நீங்களாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஹீரோயின் வந்து எக்ஸ் கான்விக்ட் இல்லை, ஸோ அவளோட புத்தி இப்படி தான் இருக்கும் போல், வயலண்ட்டாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் மேலே வேறு பழியை போட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ கோவமாயிட்டு அங்கிள் கிட்ட வந்து ப்ரௌடு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. எம்எல்ஏ கை வச்சுட்டா அவளை நான் சத்தியமாக சும்மா விட மாட்டேன், உங்கள் பிளான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பிளான் படி நீ அவளை எப்படியாவது ஃபயர் எக்ஸைட் வழிக்கு கூட்டிகிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் டிரைவர் எல்லாத்தையும் பார்த்து பண்ண உடனே டிரைவர் அதையும் மிஸ் பண்ண மாட்டான்ல, கரெக்டாக அவளை முடிச்சிருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடும் கேட்டுட்டு நான் அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே அங்கிளும் டிரைவரை பார்த்துட்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், நேற்று நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முட்டாள், இன்னொன்று எல்லாரையும் சந்தேகப்படுறது, ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது, ரெண்டையுமே இங்கேருந்து நம்ம தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்ல புரிஞ்சது பாஸ் அப்படின்ட்டு அந்த டிரைவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே வெளியில் வர சமயத்தில் கரெக்டாக இங்கே ப்ரௌட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காளா, அவகிட்ட பேசணும்னு சொல்கிறா. ஹீரோயின் அதிகமாக போயிட்டு இருக்கும் போது இங்கே பாரு இந்த அங்கிள் வந்து ஹீரோவை எப்படியாவது ஏமாற்றி இந்த கம்பெனியை தனக்கு சொந்தமாக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னோடனே ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு நின்றுடுறா. இந்த விஷயம் ப்ரௌடுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிற்கும் போது நான் சொன்னது உண்மைதான், உனக்குமே தெரியும், இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, என்கிட்ட தனியாக வந்து பேசு, இந்த இடத்துல நின்று பேசுறது சேஃப் கிடையாது, அந்த ஃபயர் எக்ஸிட் பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுது, இவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணுறாளோ அப்படின்னு தோணுது. உடனே ஃபோன் எடுத்துட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறா. ப்ரௌட் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போகிறா. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதுக்கு தான் நான் எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து ஹீரோவும் பார்க்குறானா, சரி இவன் கரெக்டாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவனுமே அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்ருக்கான். ஹீரோயினும் ஃபயர் எக்ஸிட்டை நோக்கி கிளம்பிட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கிள் அந்த பக்கமாக எதிரில் வராரு. ஸோ திரும்பியில் அவர் மேலே இடித்து கீழே விழுந்துடுறா. அங்கிள் வந்துட்டு இங்கே என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, பார்த்து வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே அவள்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க இப்போ அவளுக்கு அங்கிள் மேலே பயங்கரமாயிட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுதுல. ஸோ அவரை நம்பாமலே பேச்சு கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கிளும் வந்துட்டு அவர்கிட்ட ப்ரௌடை பற்றி பேசுகிறாரு, ஹீரோ விட்டு போகிறத பற்றி பேசுகிறாரு, போர்டு மெம்பர்ஸ் கிட்ட ஹீரோயின் வந்து அசிங்கப்படுறத பேசுகிறாரு, என்னென்னவோ பேசி வேணும்னே வந்து அவளை அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தி அவளை டிலே பண்ணிட்டு இருக்காரு. இல்லை ப்ரௌடிங்க ஃபயர் எக்ஸிட்டுக்கு வராளா, டிரைவர் அங்கே வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ அவளுமே அங்கே சீக்கிரம் வந்துடுவா, வந்தோடனே மிஸ் ஆகாமல் அவளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நிற்கிறா. ஆனால் இந்த டிரைவர் பார்த்தோன்னா இவ வயிற்றுல ஒரு பஞ்சு கொடுத்து அவ கீழே விழுந்த உடனே அவ வாயில் துணியை வச்சு கத்திட்டு இருக்காரு. இவ அவளை தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல அவளோட ஃபோனில் கேமராவை செட் பண்ணி விட்டுடுறா. ஸோ இங்கே வீடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இவ பதிவு பண்ணிட்டு அந்த பக்கமாக திரும்பிட்டு நீ எதுக்கு என்ன கொல்ல பார்க்குற, நான் வந்து அங்கிள் பக்கம் தானே நின்றுட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்காக என்ன வந்து நீ மாற்றி டார்கெட் பண்ணுற, இப்போ நீ கொல்ல வேண்டியது பிளான் படி ஹீரோயினை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ அந்த டிரைவருமே என்னை பேச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கே வந்து என்ன உள்ளே அனுப்பலான்னு பார்த்துட்ருக்கியா, அதெல்லாம் நடக்காது, உனக்கும் மேலே நான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பயங்கரமாயிட்டு அடிக்கலாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவளோட வாயில் துணியை வச்சு கட்டி இவளை கத்த விடாமல் பண்ணி அதுக்கப்புறம் அவளோட கையெல்லாமும் பின்னாடி முறுக்கி அதெல்லாமும் கயிறை வச்சு கட்டி இந்த ஆள் இந்த இடத்துல இவளை கொலை பண்ணுறதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ
இவ இங்கேருந்து ஒன்றுமே புரியாமல் கற்றுன்னு கத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. அதோட இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கூட கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே கொண்டு வந்து படியிலேருந்து அப்படியே உருட்டி விட்டுடுறாரு. அவள் கண்ணெல்லாம் பயந்து போய் நின்றுட்டுருக்கா. பிடிச்சி தள்ளி விட்டதில் அவள் தலை பயங்கரமாக அடிபட்டுறது, கீழே விழுந்து ரத்தம் வந்து வரதுக்காக ஆரம்பிச்சுட அப்பயுமே வழியில் இவ புணங்கிட்டு தான் இருந்துட்டுருக்கா. இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த டிரைவரும் அதுக்கப்புறம் மேலே போய் அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாரு நீ ஆசாசியாக ரெக்கார்ட் பண்ணல ப்ரூஃப்னு சொல்லிட்டு எவிடன்ஸே இல்லாமல் இப்போ அதையும் அழிச்சிடுறேன் பாரு அப்படின்னு அவள் கண்ணுக்கு முன்னாடியே அதை டெலீட் பண்ணி விட்டுடுறாரு. ஸோ ஃபோன் அதுக்கப்புறமா பக்கத்தில் கீழே போட்டுட்டு இங்கே இவளை வந்துட்டு கையில் கட்டியிருக்கிறது வாயில் கட்டியிருக்கிறதுன்னு எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அவளோட மூக்குவாயை அழுத்தி அவள் வந்து போராடிட்டு இருக்கும் போதே அப்படியே அவளை போட்டு தள்ளிடுறான். அந்த அழகு நம்ம அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு மேட்ரு முடிஞ்சது பாஸ் அப்படின்னு சொல்ல, அங்கே அங்கிளும் ஏதோ மீட்டிங்கை பற்றி பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு ஹீரோயின் பக்கம் திரும்பி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது உங்ககிட்ட அப்புறமா நான் கதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் இப்போயாவது விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌட் வேறு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவா அப்படின்ட்டு ஃபயர் எக்ஸிட்டுக்கு போகிறாளா. அங்கே வந்து ப்ரௌட் விழுந்து கிடக்கிறத பார்த்து இவளுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே ஓடி போகிறா. அங்கே வந்து ப்ரௌட் வந்து உயிரோடு இருக்காளா என்னன்னு கூட இவளுக்கு தெரியல. அதனால இவளுக்கு பயமாகிடுது. ஸோ ப்ரௌடை டச் பண்ணாமல் பக்கத்துலேயே உட்காந்து கூப்பிட்டு இருக்காளா. அப்போ வந்து அங்கிளோடைய இன்னொரு ஆளான அந்த ஸ்பை வந்துடுறா. ஸோ இப்போ அந்த ஸ்பைக்கு அந்த டிரைவர் வந்து சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுருக்கான். ஸோ இப்போ அவள் கரெக்டாக உள்ளே வந்து ஹீரோயின் வந்த உடனே கத்துன்னு கத்துறா. ஹீரோயின் வந்து கோவத்தினால ப்ரௌடை போட்டு தள்ளிட்டா, காலையிலேயே சண்டை போட்டாங்கல்ல, இப்போ பாருங்க கொலை பண்ணிட்டான்னு கத்த, ஹீரோயினும் நான் கொலைலாம் பண்ணலை அப்படின்னோடனே, அப்போ அவள் சாகலையா, போய் முதல்ல அவளுக்கு பல்ஸ் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அனுப்பி விடுறா. ஹீரோயினும் அதை நம்பிட்டு இங்கே இவளோட ரிஸ்ட்டை பிடிச்சி செக் பண்ணிட்டு இருக்கையில் ஹீரோயினை பிடிச்சி அங்கே ப்ரௌடோடைய பிளட்டுலலாம் பிடிச்சி தள்ளி விட்டு ப்ரௌடோட பாடியில் இவளோட கையை வந்து நிறைய வச்சு இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பாடியில் விழுகிற மாதிரியும் இவ தான் அவளுக்கு தள்ளி விட்டு கொன்ன மாதிரியும் அந்த ஸ்பை வந்து செட் பண்ணி விட்டுடுறா. அதான் அங்கிளும் டிரைவரும் சத்தம் கேட்டு வர மாதிரி வராங்க. ஸோ ப்ரௌட் வந்து அங்கே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கை அப்புறம் அவளோட ஷர்ட் எல்லாம் ரத்தமாயிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அவங்களுமே கூட சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, ஹீரோயின் தான் கொலை பண்ணிட்டான்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாம் வர அங்கே ஹீரோக்கும் தகவல் போயிட எல்லாருமா வந்து நின்றுட்டுருக்காங்களா. போலீஸ் வந்த உடனே இதை யார் பார்த்தீங்க என்ன ஏதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. ஹீரோனும் எனக்கு தெரியாது, நான் வந்தப்போ அவள் கீழே விழுந்து கிடந்தா, அது மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஸ்பை இருக்கால அவளை கொஸ்டின் பண்ணும்போது, நான் நல்லாவே பார்த்தேன், காலையில் 2 பேரும் பயங்கரமாக அடிச்சிட்டுலாம் இருந்தாங்க, அது கம்பெனியில் இருக்க எல்லாருமே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவத்தில் தான் இவ ப்ரௌடை பிடிச்சி கத்திக்கிட்டே ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டா. நான் கீழே இருந்து எல்லாத்தையுமே என் கண்ணால் பார்த்தேன். அங்கே வந்து தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு கூட செக் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே வந்துட்டு அழுகிற மாதிரியும் அவள் வந்து ரொம்ப பயந்து போயிருக்க மாதிரியும் நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் போய் அவள் ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி கத்தும் போது, ஏமாத்துறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் பார்த்ததா சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜை கூட செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே டிரைவரும் அங்கிளும் சேர்ந்து அங்கே ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட் பண்ணி நிறைய வேலைகள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து சொல்கிறா, இதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ண வேலை தான், இப்போ அந்த ஸ்பையும் அங்கிளும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கீங்கல்ல, என் மேலே பழி போட்டு என்ன எதுக்கோ உள்ள தள்ளணும்னு பார்க்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்டுட்ருக்க. அங்கிளும் என்ன வளரிட்டு இருக்க, உனக்கு எதிராக தான் எல்லா எவிடன்ஸும் இருக்குது, நீயே பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாமல் சாட்சியாக இருக்கக்கூடியவங்க மேலேயும் நீ வந்துட்டு போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. அப்போ வந்து போலீஸும் இங்கே வந்து நீங்கள் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கலாம் அவசியம் இல்லை, யார் உண்மையான கொலைகாரன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்ட்டு அவர் போயிடுறாரு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் தனியாக இருக்காங்களா. ஹீரோயின் பயங்கரமாயிட்டு டென்ஷனாக இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு நீ இதை பண்ணலைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்ல அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. கொலை செய்யப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டெப் அதற்கு விஷயமே தெரியுது. அவங்க பயந்துக்கிட்டே வந்து அவங்க பையனுக்கு கால் பண்ணுறாங்க, இங்கே மீடியாவில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தியாடான்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறானா. இந்த மாதிரி ப்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடு இறந்துட்டாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இவன் ஷாக் ஆகிட்டு நியூஸ் ஓப்பன் பண்ணுறானா. பார்த்தா அங்கே ஹீரோயின் தான் தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே நிறைய பகை இருந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் சொன்னாங்க. இதை கண்ணால் பார்த்ததுக்கு விட்னஸும் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட உடனே இவனுக்கு ஹீரோயின் மேலே ஃபுல்லாக சந்தேகம். அப்படியே பிரேக் ஆகி அழுகிறவன், ஹீரோயின் இதை பண்ணியிருப்பா அப்படின்னா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டு பயங்கரமாயிட்டு பிரேக் ஆகிடுறான். இன்னும் இங்கே ஹீரோட ஆஃபீஸில் தனியாக இருக்கும் போது பாண்டுக்கு கால் பண்ணுறாளா. பாண்டு இப்போ தான் நான் விஷயம் பார்த்தேன், உனக்கு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நான் வந்து இல்லீகலாக பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், எங்கேயாவது போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓடிலாம் ஒழிய முடியாது, ஓடி ஒழிஞ்சா நான் தப்பு பண்ணேன்னு ஆகிடும், நான் சத்தியமாக தப்பு பண்ணலன்னு. உடனே இப்போ இதை பேசினா மட்டும் என்ன ஆக போகுது, அவங்களாம் நிறைய பணம் இருக்கவங்க, அவங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நீ பண்ணலைன்னு உனக்கும் எனக்கும் தெரியும், ஆனால் அதை ப்ரூவ் பண்ண முடியுமா நம்மளால், இல்லை அதனால நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ முடியவே முடியாது, நான் ஒரு தடவை தப்பு பண்ணதோட சரி, இனிமேல் வந்துட்டு நான் என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் அழுது பேனிக் அட்டாக் வர மாதிரியே இருந்துட்டு இருக்கலாம். அப்போ தான் ஹீரோ வந்து
வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறா, இந்த மாதிரி வந்து என்னை யாரோ ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து தப்பு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உண்மையை கண்டிப்பாக நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்தது இங்கே அடிச்சு பிடிச்சி டே வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறானா. அப்போ தான் ப்ரௌடோட பாடியை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதை உடனே இவனும் ஃபேஸை கடைசியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு அழுதுட்டு எமோஷ்னல் ஆகிட்டுலாம் இருந்துகிட்ருக்கான். அதே சமயம்தான் இன்னொரு பக்கத்துலேருந்து ஹீரோயினை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க தான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுவான். ஆனால் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அங்கிளோட ஆள் இல்லை. ஹீரோயின் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவளை திரும்ப கம்பெனிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கிள் வந்து போலீஸ் தான் அதை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி தான் இங்கே செய்வாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே டே பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டு அவளை கையால் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்கான். ஹீரோயின் கற்றுன்னு கத்துறான், இங்கே பாரு ப்ரௌடை நான் கொல்லலை, இது வந்து யாரோ தேவையில்லாமல் மேலே பழி போடுறாங்க, நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. உன்னாலே நம்ப முடியாது, உன் சாவி என் கையில் தான் அப்படின்னு அவனும் கத்திட்டு பாஞ்சிட்டு இருக்கான். போலீஸ் இப்போ அவளை கூட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இருக்கானா. அந்த சமயத்தில் தான் பார்க்கிங் லாட்டில் ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு அந்த ஸ்பை உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, அந்த டிரைவர் வந்து இவளை டேட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவளை இவனும் ஸ்லீப் பண்ணுவாங்கல்ல, அதை இவளுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சு தான் இப்போ இவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கலனா இந்த வீடியோ வந்துட்டு நான் உலகமே பார்க்குற மாதிரி பண்ணிடுவேன். அதனால் நான் சொல்கிறதையும் என் பாஸ் சொல்கிறதையும் அப்படியே நீ கேட்டுட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போ வந்து ஹீரோயினை இந்த ப்ரௌடோட கொலை வழக்கில் மாட்டி விட வச்சுருப்பாங்க. இவர் தான் அவளை கொன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவ கண்ணால் பார்த்துருப்பா. இருந்தாலும் இவ அந்த வீடியோ வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் மேலே பழி போட்டாளா. பட் ஆனால் மனசு கேட்கல அவளுக்கு. ஸோ இப்போ வந்து அது வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கும் போது அங்கே டிரைவர் வந்துட்டு பாஸ் இதை உனக்கு கொடுக்க சொன்னாருன்னு ஒரு பணம் கொடுக்குறான். ஸோ கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இங்கே பாரு, இதே மாதிரி வந்து நல்லபடியாக சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுன்னு வச்சுக்கோயேன், நானும் உன் கூட இருப்பேன், உனக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி அவளை கொஞ்சமாக மிரட்டுற மாதிரி அப்படியே பாசமாயிட்டு பேசுகிற மாதிரியெல்லாம் பேசி அவளை அங்கேருந்து அனுப்புகிறான். ஸோ இங்கே வந்து ஹீரோயினை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறான்னு சொன்னேன் இல்லையா, அவன் காரை எடுத்து வண்டியை சுற்றி வந்துட்டு இருக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். இவனுக்கு லைட்டாக சந்தேகம் வருது. ஸோ இந்த டிரைவர் வந்து எப்போ பாரு அவங்க அங்கிள் கூட தானே சுற்றுவான், யார் கூடயும் பேச மாட்டானே, ஆனால் இப்போ இந்த கொலை வழக்கு விட்னஸாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் பெருசாக எதுவும் யோசிக்கல. இப்போ ப்ரியாரிட்டி ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் தனக்கு எதிராக என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு போலீஸ் கிட்ட கேட்கும் போது அவங்க அங்கிளும் டிரைவரும் எடிட் பண்ண அந்த வீடியோவை ஃபோட்டோஜாக போட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே இது எடிட் பண்ணியிருக்காங்க, இதை யார் பார்த்தாலுமே சொல்லுவாங்கன்னு உடனே அந்த போலீஸ் கோவப்பட்டு கத்துறான், இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறியா, அப்போ நான் தான் என்ன ஃபேக்காக உட்காந்துட்ருக்கேன் நான் சொல்லி அப்படியே கோவப்படுற மாதிரி கத்தி விட ஹீரோயின் அப்படியே கப்சிப்டாக ஆகிடுறா. உடனே அந்த ஆள் தனியாக போயிட்டு அங்கிள் கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவ இருக்கா, நாம் வந்து சொன்னதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறா, நல்ல விவரமாகவே இருக்கா அப்படின்னோடனே அதுக்கு தான் நான் சொன்னேன் அவள் வெளியிலே வரக்கூடாது, அந்த அளவுக்கு ஏதாவது பெருசாக பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் சாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவளும் ஹீரோக்கு கால் பண்ணாமல் ப்ரௌடுக்கு கால் பண்ணிடுறா. ப்ரௌடும் என்னாச்சு தப்பிச்சு போயிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், தப்பிக்கிறத பற்றி நான் பேசவே கிடையாது, எனக்கு என்ன யோசிக்கிறனே தெரில ப்ரௌட், நீ மட்டும் தான் எனக்கு வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணுச்சு, அதுக்கு தான் அவனுக்கு கால் பண்ணேன்னு. உடனே சரி அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் கூட மறக்காமல் என்கிட்ட எல்லாத்தையும் அப்படியே சொல்லு அப்படின்னோடனே இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்தது, அதுக்கப்புறம் ப்ரௌட் தனியாக பேசணும்னு சொன்னது, அங்கிள் கிட்ட பேசினதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா இவளை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இந்த தப்பு நடந்துச்சுன்னா ஒரு எவிடன்ஸ் இருக்கும், நல்லா யோசிச்சு பரவாயில்ல, பார்த்தபோது பக்கத்தில் எதுவும் இல்லையா யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது அவளுக்கு அப்போ ஞாபகம் வருது அவளோட கையில் ஒரு ஃபோனை வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இவ ரீகால் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அங்கே சொல்கிறா ப்ரௌட் கிட்ட, அவள் கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சு, அது கெட்டியமாக பிடிச்சிருந்தா செத்ததுக்கப்புறம் கூட அப்படின்னு சொல்ல, அந்த ஃபோனில் கண்டிப்பாக அவளோட மரணத்தை பற்றின ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அதனால தான் அவள் கடைசி வரைக்கும் அதை கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தா, இதுதான் உனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஃபோனு எப்படியாவது நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அதுக்கான வழியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அவளை பார்க்கறதுக்காக வரானா. ஸோ அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு அவளை ஏன் கால் பண்ண விடலை அப்படின்னோடனே அவங்க கால் பண்ணதெல்லாம் சான்ஸ் கொடுத்தாச்சு, அவங்க ஏற்கனவே பேசிட்டாங்கன்னொடனே ஹீரோயினும் ஆமாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா வேணும்னே அவள் ஹீரோ கிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத சீக்கிரமாக கேளு, இது வந்து என் மேலே போட்டப்பட்ட பழி தான், இந்த போலீஸும் நல்லவன் கிடையாது, இந்த போலீஸும் அங்கிளுக்கும் டிரைவருக்கும் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே அவளோட கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சு, எனக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோனில் நம்மளுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது தோணுது, ஸோ அந்த ஃபோன் வேணாலும் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவும் அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கான். அவரோட பாடிக்கு அட்டாப்சி பண்ணதுக்கப்புறமா தான் இங்கே டே கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃப் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சோடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிடுது, அப்படியே ஆளே ஒரு மாதிரி ஆகிடுறான். ஸோ தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட குழந்தையும் தனக்கு வாழ விடாமல் இப்படி பண்ணது ஹீரோயின் தான், அவளோட ஜலசி தான் இதுக்கு ரீசன் அப்படிங்கிற மாதிரி இவன் அங்கே ப்ரௌடை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு அவளை சும்மா விட மாட்டேன் ப்ரௌட், அவளை சத்தியமாக
நிச்சயமாக என் கையால் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் சொன்ன ப்ரௌடோட ஃபோனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அது கண்டிப்பாக போலீஸ் கிட்ட தானே இருக்கும். ஸோ அவங்க அழிச்சிருப்பாங்கல்ல, அதனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இவனும் ப்ரௌடும் முன்னாடி டேட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்புறம் ப்ரௌடு வந்து இவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. ஸோ என்னோட ஃபோனில் எப்போவுமே வந்துட்டு எடுக்கக்கூடிய வீடியோஸ், ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உடனே க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி 1 மினிட்டுக்குள்ளே க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் செட்டிங்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் என்னைக்காவது நீ வந்து என் மொபைலில் பார்க்கணுன்னு நினச்சா க்ளவுடில் கூட நீ லாகின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பா. ஸோ இப்போ அது அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே எதுக்கும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு சிஸ்டமில் உட்காந்து அவளோட பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான்னா, பார்த்தா அதில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அன்னைக்கு டேட்டில் அது ஒரே ஒரு வீடியோ தான் அதில் இருக்குது. அதனால் அவன் வந்து கொஞ்சம் பதட்டமாகிட்டே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கையில் இப்போ அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுது. அவள் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த டிரைவரை வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டு இருப்பாள். நான் தான் அங்கிள் கூட செட்டு சேர்ந்துட்டேன்ல, அப்புறம் இதுக்காக அங்கிளும் நீயும் சேர்ந்து என்னை கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் இவளை அடித்தது, வாயில் கட்டினது, கையில் கட்டினது, பாடியிலேருந்து தள்ளி விட்டதுன்னு எல்லாமே அந்த ஃபுட்டேஜில் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே, இங்கே பேசுகிற பேச்செல்லாம் கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே பிரேக் ஆகிடுறான். அங்கிள் தனக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிறத அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவன் அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே கரெக்டாக அங்கிள் வேற இவனோட ரூம்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்றாரு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டெரர் ஆகிடுது. உடனே அங்கே ஸ்க்ரீனில் இருக்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறான். அங்கிளும் என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவனை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உடனே, சாரி கூப்பிட்டது எனக்கு கவனிக்கல அப்படின்னு சொல்கிறான். அங்கிள் உடனே நீ வேலையை பார்த்தா என்னைக்கு தான் மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அப்போ ஹீரோவும் முகமெல்லாம் வெளுத்து போய் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ வந்து ஹீரோவுமே இல்லை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். ஆமாம், என்னதான் இருந்தாலும் ப்ரௌடு நீயும் அத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க, டேட் பண்ணியிருக்கீங்க இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வேறு இப்படி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அவள் கொலைகாரி இல்லைன்னு எனக்கு லைட்டாக க்ளூ கிடைச்சா கூட போதும், அவளை வெளியில் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா இவர் பேச. ஸோ ஹீரோவுமே அமைதியாகவே இருந்துட்டுருக்கான். என்னடா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இவரும் ஹீரோவை கட்டி பிடிச்சி, நீ ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாத, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அமைதியாக இருந்துட்டு, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறான். அங்கே வந்து அவன் பெருமூச்சு விட்டு திரும்ப எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அங்கிளுக்கு ஹீரோட பிஹேவியரில் கொஞ்சம் சந்தேகம் ஆகிடுதான். ஹீரோ அப்படி என்ன பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவர் மானிட்டரை பார்க்குறாரு. பட் ஆனால் அவருக்கு அங்கே எதுவும் சந்தேகப்படுற மாதிரி கிடைக்கல. இருந்தாலும் அவர் வந்து மனசில் ஏதோ தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நாள் காலையில் டே நியூஸ் பார்த்துட்டு இருக்கானா, அந்த சமயத்தில் பார்த்தா ஹீரோயினை எர்த்து வந்து ஒரு பெரிய லாயர் வச்சு பெயிலில் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ இதை வந்து நியூஸில் காட்டிகிட்டு இருக்காங்க. எர்த்தும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஏன்னா எர்த்து வேறு ஒரு ஆக்டர் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து ரொம்ப பாப்புலரான நியூஸாக ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து இவனுக்கு, என் பொண்டாட்டியை கொண்டுட்டு நீ மட்டும் வெளியில் வந்து சந்தோஷமாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கோவம் வருதா. உடனே கண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் கிளம்புறப்போ அவங்க அம்மா கரெக்டாக பார்த்துட்றாங்க. எங்கடா போகிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா சும்மா வெளியில் அப்படின்ன உடனே அவங்க அம்மா கரெக்டாக அவன் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய கண்ணை பிடுங்கிடுறாங்க. கன் எதுக்கு நீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா அவனுமே ஆமாம் கன் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறான். நீ தப்பு பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. நான் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன், என் பொண்டாட்டியை கொண்டுட்டு அவள் பனிஷ்மெண்ட் வாங்காமல் வெளியில் வந்துடலாமா, அவளை சத்தியமாக நான் விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது, அவள் தான் தப்பு பண்ணான்னு இன்னும் நிரூபமே ஆகலை. அப்படியே நிரூபித்தாலும் சட்டம் அவளுக்கு தண்டனை கொடுக்கும், நீ ஏதோ பண்ணாத அப்படின்னு சொல்லி கன் அவன்கிட்டேருந்து பிடிங்கிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. என்ன எர்த்து பெயில் எடுத்து இப்போ அவளோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ வீட்டு வாசலில் ஹீரோ நின்றுட்டுருக்கானா, அவள் போயிட்டு எர்த்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் ஹீரோ கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட, ஹீரோ ஆளே சரியில்லையா, அதை பார்த்துட்டு அவளோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ எதுவுமே பேசாமல் அந்த வீடியோ எடுத்து அவகிட்டே காட்டுறான். ஸோ இப்போ கொலைகார அந்த டிரைவர் தானும் இதுக்கு அங்கிளுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாளா. இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. இவனுங்கெல்லாம் இந்த எக்ஸ்டென்ட் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமாக எமோஷனலாக பிரேக் ஆகிடுறான். ஸோ இப்போ எனக்கு யாரை நம்புறது, என்ன ஏதுன்னே தெரியல, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவனும் வந்து புலம்பிட்டு இருக்க, ஹீரோயினும் நான் அவன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்லணும் அப்படின்ன உடனே இந்த கம்பெனியை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. டேவோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவர் அதுக்காகத்தான் கேம்பிளிங்கில் அவனை இன்வால்வ் ஆக வச்சு அதை அவனுக்கே தெரியாமல் எழுதி வாங்கிக்கணும்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒன்று அங்கேருந்து துரத்தணும்னு பார்க்குறாரு. அப்படின்ன உடனே ஹீரோவும் லைட்டாக யோசிக்கிறான். அது உண்மையாக இருந்தால் அவர் என்ன கொலை பண்ணாலே போதுமே, எதுக்காக ப்ரௌடை கொலை பண்ணணும், எதுக்காக ஒன்றை டார்கெட் பண்ணி ஜெயிலில் போட பார்க்கணும், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல குழம்பிட்டு இருக்க, ஹீரோயினும் அதுதான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே புரியலை, இந்த கம்பெனி அவருக்கு கிடைக்கும்னா நீ மட்டும் தான் இடைஞ்சலாக இருக்க, ஆனால் ஒன்றை தூக்காமல் எங்கே எல்லாரையும் எதுக்காக அவர் நோண்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் ஹீரோவும் இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்கிறான். அப்போ 2 பேருமா சேர்ந்து இது நம்மளால் தனியாக பண்ண முடியாது, ஸோ எக்ஸ்பர்ட் ஒருத்தருடைய ஹெல்ப் வேணும்னு சொல்ல அப்போ கரெக்டாக பாண்டை வர வைக்கிறாங்க. ஸோ பாண்டுக்கிட்ட இவங்க 2 பேரும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் பண்ண முடியுமா
முடியுமான்னு கேட்ட உடனே நான் பண்ண பாவம் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறான். டிசைன் பண்ண ஜுவல்லரியை இப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், கிளைண்ட் வந்து எப்படி ஒரு கொலகாரியோடைய டிசைன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஸோ இதனாலையும் கம்பெனிக்கு நஷ்டம் தான் அப்படின்னு அங்கிள் வந்து ஒரு போர்டு மெம்பர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் அங்கே இருக்கானா, ஹீரோயினோட டிசைனில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஏன்னா அந்த கிளைண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்களோட சின்ன வயசில் அவங்களுமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான், தவறு பண்ணி யார் தான் திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டுட்டு டைலாக்லாம் விட்டுட்டு இருக்கானா. அங்கிள் இதெல்லாம் வாயில் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் வந்து வெளி போகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைனரே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ ரொம்ப கூல் ஆகிட்டு சொல்கிறான். ஸோ இவனோட ரெஸ்பான்ஸ்னால அங்கிள் வந்து இவன் இன்னும் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்க, எதுக்காக நீ இவ்வளோ வந்து ஹீரோயினுக்காக இப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவங்க கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அங்கிள், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹீரோயினுக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுனால அங்கிளுக்கு பயங்கரமாயிட்டு சந்தேகமாகுது, இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவனை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததே நம்ம தானே, நம்மளுக்கு தெரியாமல் எதையும் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு அது என்னவா இருக்குன்னு யோசிக்கிறாரு. பை பொண்ணு இப்போ கொஞ்ச நாளாக கம்பெனிக்கு வரல, இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவளை யாரும் நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே அங்கிள் லீவ் போட சொல்லியிருப்பார். அவள் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வரலாம், அப்போ வேணும்னே பாண்டு போயிட்டு அவள் மேலே இடிச்சு விட்டுறான். அவளோட பேக் கீழே விழுந்தோடனே அதில் ஒரு மைக்கை செட் பண்ணி வச்சிடுறான். ஸோ இவளுமே அங்கே வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போய் உட்காந்து அதே சமயம் கரெக்டாக டிரைவர் அவளை பார்க்கறதுக்காக வரானா. ஸோ இப்போ அவகிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க அங்கே வந்து மைக்ரோஃபோன் வச்சிருக்கனால இங்கே ஹீரோயினும் பாண்டும் சேர்ந்துட்டு இவங்க பேசுகிற இதெல்லாம் வந்து ஒட்டு கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அங்கிளும் இவனும் பண்ண தப்பை வந்து கன்ஃபெஸ் பண்ணுவாங்க, இவங்க 3 பேரும் பண்ண அந்த இதெல்லாம் வந்து பேசினாங்கன்னா தங்களுக்கு வந்து வாக்கு மூலமாக கிடச்சிரும்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொமான்ஸாகவே பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க 2 பேரும் மேக் அவுட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்க நம்ம ஹீரோயினும் இதெல்லாமா கேட்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹெட்செட்டை கழட்டி போடுறாளா. உடனே இவனுமே கேட்குறான், இங்கே இப்படி ஏதாவது பேசும்போது அப்புறம் மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு. உடனே இந்த கருமத்தெல்லாம் என்னால் கேட்க முடியாது, உனக்கு வேணா நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து மீட் பண்ணுறாளா. ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான் போயிட்டு டேவை பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போறியான்னு சொல்லி கேட்க, டே அங்கே செம கடுப்பில் இருப்பான் உன் மேலே, இப்போ நீ போய் அவனை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ல, டே வந்து முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடக்கூடாது, என் மேலே இருக்கக்கூடிய சந்தேகத்தினால நாம் போயிட்டு அவன் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளுக்கும் அவனுக்கும் ப்ரௌடுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாதுன்னு அங்கிள் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே சரி இவ்வளோ தூரம் சொல்கிற அவனுக்காக வரேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வரான். இவங்க வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு ஸ்டெப் மதர் வெளியில் அவசரமாக வராங்க, டே ஏற்கனவே கோவமாக இருக்கானேன்ட்டு. அதே சமயம் தான் டேவும் அங்கே வந்திருக்கக்கூடிய இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கன்னோடவே வந்துடுறான் ஹீரோயினை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு. ஸோ மெய்டு மூலமாக கேள்விப்பட்டு வெளியில் வரக்கூடிய ஸ்டெப் மதரும் ஐயோ டே என்னடா பண்ணுற, அவங்கள ஷூட் பண்ணிடாத அப்படின்னு அங்கேருந்து கத்துறாங்களா. அவங்க கத்துன உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அலர்ட் ஆகிடுறாங்க, இவன் ஷூட் பண்ணிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் எந்திரிச்சு தப்பிச்சு பில்லருக்கு பின்னாடிலாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோமே சொல்கிறான், டே நான் உங்ககிட்ட பேசுதாண்டா வந்திருக்கோம், நாங்கள் சொல்கிறத கேள்றான்னு சொல்லிட்டு என் பொன்னாட்டியை கொண்டு இருக்கா, நீ அவளுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறியா, அவனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறமா எப்படியோ வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவனை அடித்து அவன் கையிலேருந்து கண்ணை பிடுங்கிடுறான். அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டெப் மதரும் அங்கே நடுவில் பூந்துட்டு டே முதல்ல அமைதியாக இரு, அவளை எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. அவதான் என் பொன்னாட்டியை கொண்ட கொலகாரி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோவும் சத்தியமாக கொல்லடா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குடா அப்படின்ட்டு அந்த வீடியோ தூக்கி காட்டிடுறான். ஸோ வீடியோ வாங்கி பார்த்த உடனே டே வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ப்ரௌடு வந்து கடைசி மொமெண்ட்ஸில் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளோ பெரிய எவிடன்ஸை வச்சுட்டு எதுக்காகடா போலீஸ்ட்டை கொடுக்காம இன்னும் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்தில் ஹீரோவை பார்த்து கத்த, ஹீரோவும் அந்த போலீஸே அவனுங்க ஆளுதான்டா, இப்போ இது அவங்க கைக்கு போச்சுன்னா இதை ஒன்றுமே இல்லைன்னு டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு அந்த ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க. இந்த அங்கிள் இதுக்கெல்லாம் சரியானவர் தான், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதே தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வேணுங்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார், இடைஞ்சலாக எது இருந்தாலும் அதை தூக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி போட்டுருவார், இப்போயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. லவரை கொன்று இப்போ வந்து கரண்ட் லவர் மேலே பழியை போட்டு அவளை உள்ளே தள்ளிட்டு ஒன்றும் இல்லாமல் பார்க்கறதுக்காக பார்த்துட்டு இருக்காருன்னு உடனே, அங்கிளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் ஏன் இத்தனை வருஷம் கிட்ட அவரை பற்றி சொல்லலைன்னு உடனே, நான் சொன்னால் நீ நம்பியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஹீரோவும் அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினும் கேட்குறா, சரி இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, அம்மாவை நீங்கள் எதுக்காக சூசைட் பண்ணிக்கிறதுக்கு புஷ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன வளரிட்டு இருக்க, அவங்கள நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. அப்போ அவங்களோட சூசைடுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் 10 வருஷமாக என்னோட ஹஸ்பண்டுக்கு சீக்ரெட் ஒய்ஃபாக தான் இருந்தேன், ஸோ ஹிடன் ஒய்ஃபாக தான் இருந்தேன், எனக்கு வந்து அவங்கள பிரிக்கணும்லாம் ஆசை கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த வாக்கை நான் கொடுத்துட்டு தான் வந்தேன், அதே மாதிரி அவங்க 2 பேரோடைய லைஃப்பில் நான் டிஸ்டர்பே பண்ணலை, நான் வாட்டுக்கு வீட்டில் ஒரு மூலையில் தான் இருந்தேன், எனக்கு வந்து என் பையனுக்கும் எனக்கும் தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், ஒரு வேலை கிடைச்சா போதும் தான் இருந்துச்சுன்னொன்னே ஹீரோவும் இதெல்லாம் நம்ப மாட்டேன் போய் சொல்கிறீங்கன்னு கத்த. அப்போ வந்து டேவும் எந்திரிச்சு கத்துறான், நான் சொல்கிறேன்டா, நான் எங்கள் அம்மாவுக்கு ப்ரூஃபுக்கு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள்
நாங்கள் என்னைக்கு வந்தோமோ அப்போவே எங்கள் அம்மா என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வரதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததே உன்னோட அம்மா தான். அதனால் உங்கள் அம்மா கிட்ட நாங்கள் நல்லபடியாக நடந்துக்கணும், தன்மையாக இருந்துக்கணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் எங்களுக்கு வீடு இல்லாமல் போயிடும், இருக்க இடம் இல்லாமல் போயிடும்னு எங்களை பொறுத்து போவதா சொன்னாங்க. எங்கள் அம்மா என்னைக்குமே உங்கள் அம்மா கிட்ட மீனாக நடந்துக்கல, என்னையும் நடந்துக்க விட்டதில்லடா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து இங்கே ஸ்டெப் மதருமே சொல்கிறாங்க, சத்தியமாக நான் வந்து உங்கள் அப்பா கூட வாழணும்னு நினச்சிருந்தா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிருக்க மாட்டேன், ஹிடன் ஒய்ஃபாக இருந்திருக்க மாட்டேன். நான் தான் லீகலி ஃபஸ்ட்டு ஒய்ஃபுங்கிறத என்னைக்கோ ப்ரூவ் பண்ணியிருப்பேன். எனக்கு அதிலலாம் விருப்பமே கிடையாது. நான் இங்கே வந்தது என் பையனை நல்லபடியாக வளர்க்கணும் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அப்பா உங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாங்க, உங்கள் அம்மா தரமாட்டேன்னு சொன்னாங்க. இந்த சண்டையும் என் காதில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னா எனக்கு தெரியாது. உங்கள் அங்கிளும் இதே வீட்டில் தானே இருந்தார், ஸோ நீ அவர்கிட்ட வேணா கேட்டுப்பாரு, அவருக்கு வேணா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு கேட்குறா, அங்கிள் தான் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் தான் உங்கள் அம்மாவை சூசைடுக்கு புஷ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னவும், என்னது இதை வேறு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த கம்பெனி மேலே உங்களுக்கு ஆசை இல்லையா, நீங்கள் அதை சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கலையா அப்படின்ன உடனே நினச்சிருந்தா ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோவும் இல்லை நடக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் அதுக்கு பேராசைப்படலை அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உன்னோட ஃபேமிலியில் நான் தலையிடவே கிடையாது, ஆனால் இந்த கம்பெனி விஷயத்தை என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியாது. இந்த கம்பெனிக்காக பகலாக உழைச்சது நான் தான். உங்கள் அம்மா முதலீடு போட்டதோட சரி, உங்கள் அப்பாவை விட அதிகமாக இந்த கம்பெனிக்காக நான் தான் உயிர் கொடுத்து உழைச்சிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் அதையும் விட எனக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பாண்டு வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கான்ல, அப்போ தான் இவங்க 2 பேரும் இந்த பக்கமாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி உன்னோட பாஸ் எப்போ இந்த கம்பெனியெல்லாம் திரும்ப அவர் கைக்கு கொண்டு வர போகிறாராம், நம்ம 2 பேருக்கும் அவங்கள உங்கள் பாஸ் கூட சேர்ந்து நிறைய ரிச் ஆகலாம்ல அப்படின்னவும், ஆமாம் அது என்னவோ உண்மைதான், நம்ம பாஸ்க்கு இந்த கம்பெனி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நிறைய பணம் கொடுப்பாரு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறான். அப்போ வந்து பாஸ் வந்து இப்போ கூடிய சீக்கிரத்தில் இதை பண்ணுறதுக்காக தான் இருந்துகிட்ருக்காரு, மற்ற போர்டு மெம்பர்ஸ் கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காரு, அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல இது வந்து நல்ல தகவலாக இருக்கேன்னு சொல்லி பாண்டு உடனே ஹீரோயினுக்கு இந்த இடத்துல ஒரு மெசேஜை போட்டு விட்டுடுறான். அங்கிள் வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி வந்து கம்பெனியை சொந்தம் கொண்டாட போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவளுக்கு வந்த மெசேஜை அப்படியே வாசிச்சு காட்டுறா. ஸோ இப்போ வந்து ஹீரோட அங்கிள் வந்து கூடிய சீக்கிரத்தில் தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோயினுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு தயக்கத்தோடவே அங்கே ஸ்டெப் மதரை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இது நடக்காமல் இருக்கிறதுக்கு, ஹீரோக்கு எப்படியாவது கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோவுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு கேட்க அதுக்கு ஹீரோவுமே அங்கிளோட கம்பேர் பண்ணால் நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் இந்த கம்பெனியை உங்களுக்கு சொந்தமாகிக்கணும்னு நினைக்கல, இந்த கம்பெனியோடைய பேரும் புகழும் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு அதுக்காக வழக்க மட்டும்தான் நினச்சிங்க, அதனால் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே அவங்களும் எனக்கு பிரசிடென்ட் போஸ்ட் வேணும், இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு பிரசிடென்ட் போஸ்டிங் நீ கொடுப்ப அப்படின்னா என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உன் பக்கத்தில் நின்று உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இன்ஸ்டண்ட்டாகவே ஒத்துக்கிறான். 4 பேருமா சேர்ந்து பிளான் போட ஆரம்பிச்சு டே வந்து இப்போ அந்த கேம்லிங் பிளேஸ்க்கு வரான். ஸோ என்ன டே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் வந்து பேசிட்டு இருக்கும் போது நான் இங்கே விளையாட வரல, என்னோட ஷேர்ஸை விற்க வந்திருக்கேன், என் பேரில் 20% கம்பெனி ஷேர் இருக்குது, அதை வாங்கிட்டு எனக்கு பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு இந்த டாங்குக்கு வந்து குழப்பம் ஆயிடுது, என்ன விளையாட வராமல் ஷேர்ஸை வித்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் வேணுமா வேணாமா சீக்கிரம் சொல்லுங்கள் என்கிட்ட டைம் இல்லை அப்படின்ன உடனே சரி அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை வாங்கிக்கிறாரு. உடனே அங்கிளுக்கும் ஃபோன் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி டே கிளம்பி வந்தான் விளையாடுறதுக்கு வரல, பட் ஆனால் 20% ஷேரையும் வந்து என்கிட்ட வித்துட்டான் அப்படின்னு சொல்ல அங்கிளும் வந்துட்டு இந்த பக்கத்தில் சந்தேகப்படுறாரு, என்னாச்சு இதனால் நீங்கள் சந்தோஷம் தானே படணும், ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கேட்கும்போது அதுக்கு அங்கிளுமே அன்றைக்கி 5% விற்கிறதுக்கே அவ்வளோ யோசித்தவன் இன்னைக்கு 20% எதுவுமே பண்ணாமல் கடனே இல்லாமல் கொண்டு வந்து விற்கிறான்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் அந்த ஸ்பை பொண்ணு இருக்கால அவளை நாளைக்கே தூண்டி விட்டு அந்த ஸ்டெப் மதரோட வீட்டுக்கு அனுப்பி அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பை பொண்ணு இப்போ ஸ்டெப் மதரோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து தடுத்து நிறுத்திடுறா. ஸோ இப்போ வந்து கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், அது கொலைப்பலியை போட்ட உனக்கு பற்றியும் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கிட்டையும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீ இந்த பொண்ணை பார்த்து பயன்படுத்தி விட்டுட்டு ஸ்டெப் மதரோட வீட்டுக்கு போயிட்டு நடக்கிறது எல்லாத்தையும் நீ அங்கிள் கிட்டலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறா. இப்போ ஸ்டெப் மதர் வீட்டுக்கு போகும்போது ஸ்டெப் மதரும் கொஞ்சம் ட்ராமா போட்டு அனுப்பி விட்டுறாங்களா. ஸோ இப்போ இவ அங்கிள் கிட்ட கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி வந்து டேவோட அம்மா அதாவது ஸ்டெப் மதர் வந்துட்டு வேறு ஒரு பெரிய ஜுவல்லரி கம்பெனி இவங்களுக்கு எனிமி கம்பெனி மாதிரி, ஸோ அவங்களோட கை கோர்த்துக்கிறதுக்காக ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால் இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து கம்பெனியில் அதிகமாகும், இவங்க தான் இப்போ சிஇஓ ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அங்கிளும் இதான் பிளானா, இப்போ அவங்க 2 பேரும் கை கோர்க்கிறதுக்குள்ளே இந்த கம்பெனியை எனக்கு சாதகமாக்கிக்கணும், அதுக்கு நான் வந்து
எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக முடியணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததான் அங்கிள் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாளாக கம்பெனியில் இங்கே மேனேஜிங்கே சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. கஸ்டமர் சைடும் சரி, அப்புறம் மற்ற போர்ட் மெம்பர்ஸ் சைடும் சரி. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் கம்பெனியில் ஷேர்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது போக போர்ட் மெம்பர்ஸ் ஒரு சில பேர் என்கிட்ட அவங்க ஷேர்ஸை விற்றுட்டாங்க. அதோட டேவும் அவனோட 20% ஷேரை எனக்கு விற்றுட்டான். ஸோ இப்போ வந்து இங்கே ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் நான் தான். என்கிட்ட 40% வந்து ஷேர்ஸ் இருக்குது. பொசிஷனுக்கு நான் வரக்கூடாது, நீயே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ என்னை விட அதிகமாக உன்கிட்ட ஷேர்ஸ் இருக்கணும். அதுக்கு தான் இந்த இடத்துல வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. ஹீரோ அப்போயும் அமைதியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ தான் ஸ்டெப் மதரும் டேவும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஏன் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, குழம்பி போகிறாங்க. ஸோ அப்போ தான் ஸ்டெப் மதர் ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, என் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உன் பேரில் மாற்றி எழுதிட்டேன், உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஷாக் ஆகிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் நானும் என்னோட ஸ்டெப் மதரும் உட்காந்து மனசு விட்டு பேசணும். ஸோ எங்களுக்குள்ளே இருந்த மனஸ்தாபம் எல்லாத்தையுமே நாங்கள் தீர்த்துக்கிட்டோம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஃபேமிலியாக ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் லாஜிக் படி இப்போ சொல்லணும்னா என்கிட்ட தான் அதிகமாக ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டை நான் தான் பார்த்துக்க போகிறேன். இங்கே நான் ஒர்க் பண்ணுறது யாருக்காவது பிடிக்கல, நான் சிஓ பொசிஷனில் இருக்கிறது யாருக்காவது பிடிக்கலனா இந்த கம்பெனியை விட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வெளியில் போயிடலாம். நான் உங்கள் யாரையும் தடுத்தெல்லாம் நிறுத்த மாட்டேன். ஏன் இஷ்டத்துக்கு எனக்கு தோன்ற மாதிரி தான் இந்த கம்பெனியை நான் மேனேஜ் பண்ணுவேன். பிடிச்சா இருங்க, பிடிக்கலனா வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுறான். செம்ம கடுப்பாகிடுது. அதுக்கப்புறமா அந்த டிரைவர் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரா. டிரைவர் அதுக்கப்புறம் தனியாக போகும்போது டே வந்து டிரைவர் தனியாக போகிறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்து இப்போ ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய கத்தி எடுத்து அந்த டிரைவரை கண் அப்படின்னா வயிற்றுல குத்தி சொருக ஆரம்பிச்சிடுறான். டிரைவரும் என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டுடுன்னு சொல்லும் போது, என் பொண்டாட்டியும் இப்படி தானடா அவங்ககிட்ட கெஞ்சிருப்பான், நீ பாவம் பார்த்தியா, விட்டியாடாவில் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கூடவே சொல்கிறான். இப்படி உன் பாஸுக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன் பாஸை கூடிய சீக்கிரத்தில் ஜெயிலுக்கு தாண்டா போகிறான், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியாக சாவு. ஹீரோ கிட்ட இங்கே என்னோட ஒய்ஃப் செத்து போனதுக்கான காரணம் நீயும் அவரும் தாங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. ஸோ அந்த வீடியோவை எல்லாத்தையுமே ஹீரோ வந்து மீடியாலையும் போலீஸ்கிட்டையும் சப்மிட் பண்ண போகிறான். அதுக்கு பிறகு உன்னோட பாஸ் அங்கே போய் களி தான் திங்க போகிறாரு அப்படின்னு அவங்களோட பிளானை எல்லாத்தையும் இவன்கிட்ட ரிவீல் பண்ணிவிட்டு திரும்ப கத்தி எடுத்து சொருகிறதுக்கு வரானா. அதுக்குள்ளே ஹீரோயின் அப்புறம் மற்ற செக்யூரிட்டி மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓடி வந்து டேவை பிடிச்சி இழுத்து தடுத்து நிறுத்திடுறாங்க. ஸோ இப்போ வந்து டேவை ஒரு பக்கம் வந்து அவங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கும் போதே அவங்கள விலக்கி விட்டுட்டு டே அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே அடிப்பட்டு கிடக்கிறவரை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பதறி போகிறா. ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறா. கூடவே அங்கிள் ஹீரோ விஷயம் தெரிஞ்சு இந்த இடத்துல ஓடி வந்துடுறாங்க எல்லாருமா. ஸோ ஹீரோ வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு கற்று ஆல்ரெடி பண்ணியாச்சு, அங்கே டிராஃபிக்காக இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அடுத்தது டே எங்கன்னு கேட்கும் போது இவரை நாங்கள் கவனிக்கிறதுக்குள்ளே டே வந்துட்டு இங்கே விலகி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கிளும் ஓடி வந்துட்டு இந்த டிரைவர் மேலே ரொம்ப பாசமாக தான் இருப்பார் போல் என்ன கற்றுனாலும். ஸோ இப்போ வந்து உன்னை எதுவும் ஆக விட மாட்டேன்டா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நீ இரு ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த டிரைவருமே இல்லை, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், என்னால் ஆம்புலன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க, நீங்களே என்னை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அங்கிளும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஹீரோவும் சரி அதுதான் நல்லது, ஆம்புலன்ஸ் வரதுக்கு டைம் எடுக்கும் போல், நீங்களே கூட்டிகிட்டு போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளோட அந்த டிரைவரை அனுப்பி வைக்கிறான். இப்போ ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதே நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போகாதீங்க பாஸ், நான் கண்டிப்பாக பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து கத்திட்டே வந்துட்டு இருக்காரு. நீ அமைதியாக இருவ, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை காப்பாற்ற முடியும் அப்படிலாம் சொல்லும்போது முடியவே முடியாது, வண்டியை ஒரு மணி நிறுத்துங்கன்னு சொல்லி இவர் ஒரு ரூட் சொல்கிறாரா, கொண்டு போயிட்டு அங்கேயே நிறுத்திடுறாரு. ஏன்னாச்சு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அங்கிளை பார்த்துட்டுமா கேட்க, அதுக்கு அந்த டிரைவரும் ஹீரோ வந்து உங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டான், உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு, அவன்கிட்ட வீடியோ ஆதாரம் வேறு இருக்குதாமா, ப்ரௌடோட ஃபோனில் நான் டெலீட் பண்ணிட்டேன், பட் ஆனால் அது எப்படி அவன் எடுத்தான்னு தெரியலை, ஸோ கண்டிப்பாக உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு டே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், இதெல்லாம் நடக்க தான் போது, இதை நான் நடக்க விட மாட்டேன்னொடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல எழுந்திரி நீ ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவனுமே இல்லை இது நடக்கக்கூடாது, நீங்கள் ஹீரோ மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ ஹீரோவுமே என்கிட்டயே கூட சொல்லியிருக்கான், நீங்கள் அவனுக்கு நிஜமாக அப்பாவாக இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறதா, ஸோ அவன் உங்களை நம்பிக்கை இல்லாமல் வந்து பார்த்துடக்கூடாது, உங்களை அவன் தவறாக பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக அவனோட பாசம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும், பேசாமல் நான் வந்து போலீஸ்கிட்ட எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு நான் சப்போஸ் உயிர் பழிச்சேன்னா ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, உன்னை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரா. டிரைவர் அதை கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அவரும் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அது வண்டியில் தான் இருக்குது, கொஞ்சம் அதை எடுத்து கொடுக்குறீங்களா, உங்ககிட்ட நான் அதை பற்றி பேசணும் அப்படின்னோடனே அங்கிளும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பூட்டில் தேடுறாரு, ஒன்றுத்தையும் காணும். சரி அப்போ முன்னாடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்ல அங்கே வந்து
வந்து அங்கிள் முன்னாடி போயிட்டு சீட்டில் தேடிட்டு இருக்காரா. அப்போ அவர் திரும்பையில் கரெக்டாக இந்த டிரைவர் கையில் ஒரு கட்டை எடுத்து அங்கிளோட பின்தலையில் அடிச்சிடுறாரு. ஸோ அங்கிள் வந்து மயங்கி விழுந்துட டிரைவர் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், ஆக்சுவலாக வந்து நீங்கள் தான் என்னையும் எங்கள் அம்மாவையும் பல வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, டிரைவருக்கு வந்து சின்ன வயசில் ஒரு டீனேஜ் மாதிரி இருக்கும் போது அவங்க அப்பாவை கடங்காரங்க எல்லாரும் அடிச்சே கொன்னுடுறாங்க. ஸோ அப்போ அடுத்தது அவங்க அம்மாவை கொல்றதுக்கு வரும்போது தான் இங்கே இவன் எதுவுமே பண்ண முடியாமல் கத்திட்டு இருக்கானா. அந்த சைடாக வரக்கூடிய அங்கிள் தான் அந்த கடை நல்லா அடைச்சி அம்மாவையும் பையனையும் காப்பாற்றிடுறாரு. அதனால தான் இப்போ இந்த டிரைவர் இவங்க அங்கிள் சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு கேள்வி கேட்காம அவருக்கு நன்றி கடனுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர்கிட்ட இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்லிட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் காப்பாற்றினவங்களை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தூரமாக போய் உட்காந்துக்கிட்டு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ அது என்னென்னா, இந்த மாதிரி ப்ரௌடை கொன்னது நான் தான், எனக்கு தான் வந்துட்டு ப்ரௌட் கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் இருந்துச்சு, அதனால் இதில் வேறு யாரும் இன்வால்வ் ஆகலை. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ப்ரௌட் மேலே ரொம்ப நாளாகவே ஒரு கண்ணு, எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அவகிட்ட எத்தனை முறை சொன்னாலும் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதை என்னால் ஏற்றுக்க முடியலை, அதனால தான் அவளை கொன்னுட்டேன். கூடவே ஹீரோயின் மேலே பழி போட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, ஹீரோயின் என்னை எப்போவுமே கேவலமாக தான் பார்த்தா, அவளே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தான், இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப கேவலமாக பார்த்தது என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரௌடை கொண்டு இவன் மேலே பழியை போட்டு விட்டேன். ஆனால் இதில் சம்மந்தப்பட்டது என்னோட பாஸ் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் பேச்சு வந்துட்டுருக்கு, இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்லாம் சொல்லிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பக்கமாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின் அப்புறம் டே அவங்க அம்மானு சொல்லி யாருமே இதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அங்கிளை காப்பாற்றுறதுக்காகத்தான் இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது இவங்க 4 பேருக்கும் அப்பட்டமாக தெரியுது. மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாரா, அப்போ வந்து ஹீரோவோடைய பேர் போட்டு இவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவர் எடுத்து பேசும்போது தான் இந்த மாதிரி அந்த பேஷண்ட் எங்கே, டிரைவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான், எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு இவர் அரையும் குறையுமா ஒரு உண்மையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த டிரைவரை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் டிரைவர் வந்து அங்கே பிளட் லாஸ்னால இறந்து போயிருக்காரு. ஸோ இப்போ இவர் போயிட்டு அங்கே எமோஷனல் ஆகிட்டு, டேய் நீயாவது என் கூட இருப்பேன்னு நினச்சேன்டா, என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு வாக்கு கொடுத்தியேடா, இப்போ ஏன்டா என்னை பாதியில் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கே கத்தி கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட இவரோட பாடி எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து அங்கேருந்து பாடியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட கொஞ்சம் கொஸ்டினிங் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்களா. இப்போ வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட் இவர் பண்ணது எல்லாத்தையுமே திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கிள் கிட்ட பேட்டி எல்லாமும் எடுக்கும் போது அங்கிள் வந்து என்னென்னவோ சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு நிஜத்தில் தெரியுது, ஸோ அந்த டிரைவர் வந்து இவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் பிளான் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு தான் இருக்காரு. அப்போ தான் கரெக்டாக போலீஸ் கிட்டேருந்து கால் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌடோட கேஸ் வந்து இதோட முடிய போகிறது இல்லை. ஸோ இப்போ அந்த டிரைவர் வந்து வாக்குமூலம் கொடுத்த உடனே அதோட முடிஞ்சிருந்தானே நம்ம நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை போல். இந்த தகவல் வந்து எனக்கு வேறு ஒருத்தர் மூலமாக தான் கிடச்சிருக்கு. ஏன்னா யாரும் வந்து என்ன இது கேஸில் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் உங்கள் மேலே தான் சந்தேகம் இருக்குது போல். முக்கியமாக ஹீரோ தான் வந்து இங்கே அடித்து பேசியிருக்கான். இந்த மாதிரி கேஸை வந்து வாபஸ் வாங்கக்கூடாது, முழு வீச்சில் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், இதை வந்து கை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ அங்கிள் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரா. அப்போ அந்த டிரைவர் சொன்னது இவருக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோ வந்துட்டு நீங்கள் அவனுக்கு நிஜ அப்பாவாக இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பான். ஸோ இப்போயுமே உங்களை அப்படி தான் பார்க்குறான், அதனால் நீங்கள் வந்து அவன்கிட்ட எனக்குமே நல்லவராகவே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை வந்து இவர் யோசிச்சு பார்க்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போதே இவர் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்து உட்காந்துக்கிறாரா. ஹீரோவும் ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கும்போது இவர் கையில் வந்து ஒரு ஃபைல் வச்சிருக்காரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் காட்டி பேசலான்ட்டு தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ மனசு மாறிடுச்சு, நான் அந்த விஷயத்த சொல்கிறதுனால எல்லாமே வேர்ஸாக தான் மாறுமே தவிர எதுவுமே நல்லதாக நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இதை சொல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஹீரோவும் இல்லை என்ன சொல்ல வந்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவர் வேண்டாப்பா இதனால் கஷ்டம்தான்ப்பா வரும் அப்படின்னு திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எழுந்திருக்கிறாரா. ஹீரோ வந்து விடாமல் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த என்வலப்பை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம்னு 2 பேருமா பிடிச்சி இழுக்க அது கிழிஞ்சி உள்ளே இருக்கிறது எல்லாமே கொட்டிடுது. ஸோ ஹீரோ அதை எடுத்து பார்க்குறான்னா பார்த்தா வந்துட்டு ஹீரோ குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து அவன் வளர்ந்த வரைக்கும் அவனுடைய ஃபோட்டோஸ், அவங்க அம்மா அவனை தூக்கி வச்சிருந்தது, அங்கிள் அவனை தூக்கி வச்சிருந்ததுன்னு நிறையா இருக்குது. ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் அவங்க அம்மா முதல்ல ஹீரோவை இங்கே கூட்டிகிட்டு வந்தது, முதல்ல ஹீரோக்கு வந்து பல் விழுந்தது, அந்த மாதிரி நிறையா வந்து எழுதியிருக்கு நோட்ஸ் எல்லாம். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோவும் எதுக்காக அம்மா பிக்சரையும் என் பிக்சரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதை வச்சு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கிள் வந்து லைட்டாக வந்து போட்டு உடச்சிடுறாரு. இங்கே பாருப்பா நீ என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. கொஞ்ச நேரம் ஷாக்கில் ஒன்றுமே புரியல, அப்படியே பேரஞ்சு மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ தான் அங்கிளும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நானும் உங்கள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு தெரியும் இல்லையா, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், காலேஜ் டேஸ்லேயும் அப்படி தான் இருந்தோம், நடுவில் தான் உங்கள் அப்பா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக அறிமுகமானார், உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் நானும் உங்கள் அம்மாவும் லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு
இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவருக்கு உங்கள் அம்மாவை வந்துட்டு அடையணும்னு ஆசைப்பட்டார். லவ் பண்ணுறத சொல்லி உங்கள் அம்மா கிட்ட கன்ஃபெஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நான் வெறும் சர்வெண்ட்டாக மட்டும்தான் இருந்தேன். ஆனால் உங்கள் அப்பா அப்போவே ஒரு மில்லியனர். ஸோ என்னுடைய காதலி, அதாவது உங்கள் அம்மா வந்துட்டு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்னோட காதலை விட்டு கொடுத்துட்டேன். உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். நான் உங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பழகிட்டு இருந்தோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் அம்மா நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தப்போ நான் தான் அவங்கள வீட்டுக்கு வர்றதுக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணேன். அப்போ கொஞ்சம் எசகு பிசகாகி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்துட்டோம். பிறகு தான் நீ அங்கே உண்டான. ஸோ நீ என்னோட பையங்கிறது எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நீ வந்துட்டு நல்லபடியாக வளரணும். ஒரு வேலைக்காரனோட பையனா நீ வளரக்கூடாது. ஒரு மில்லியனரோட பையனா ஒரு ஜுவல்லரி கம்பெனிக்கே வந்து ஹேராக நீ இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த உண்மையெல்லாம் மறைக்க வேலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். உங்கள் அம்மாவும் அவங்களோட மேரேஜ் லைஃப் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அரகுற மனசா. ஆனால் இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து டெய்லியுமே உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை தான். உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட டிவோர்ஸ் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். உங்கள் அம்மா வந்து ரொம்ப வீக்கான மைண்டடாக இருந்தாங்க. அவங்களால தாக்கு பிடிக்க முடியலை. அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போயே அது விஷயம் தெரிஞ்சிடுச்சே, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், அதாவது உங்கள் அம்மா கூடயும் உன் கூடயும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்க்கையை கடத்தலான்னு பார்த்தேன். ஆனால் உங்கள் அம்மா பொறுத்துக்க முடியாமல் அவசரப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாயிட்டு அழுதுட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வந்து அப்படியே ரொம்ப உறைஞ்சி போய் உட்காந்துருக்க. பாருப்பா, என்னன்னாலும் சரி, நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன், உனக்கு எதுக்கு இந்த கம்பெனி கிடைக்கணும்னு இவ்வளோ போராடினேன்னு உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்ல அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினை தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அவன் ஹீரோயினுக்கு போட்டு பயங்கரமாக அழுதுச்சிருக்கான். ஹீரோயினும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாயிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி அங்கிள் என்னை பார்க்கறதுக்காக வந்தார், அவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லிட்டாரு, நான் நம்பலைன்னு சொன்னாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வாழ்க்கையே பொய் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன், யாரை நம்புவேன், எதை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு கத்தி அழுதுட்ருக்கான். ஹீரோயினுக்கும் ரொம்ப மனசு நோகுது. அவளும் நான் உன்னை பார்க்கறதுக்கு உடனே வரேன்னு சொல்கிறான். இல்லை வராத, எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும், எனக்கு ஸ்பேஸ் கொடுன்னு சொல்லிடுறான். அவளும் சரின்ட்டு ஒத்துக்கிறான். முன்னாடி இதை தான் வந்து சந்தேகப்பட்டிருப்பாளா. ஸோ இப்போ வந்து அதை அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அவளுக்கு. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கா. அப்போ தான் எடுத்து வரான். என்னாச்சு உனக்கு, சாப்பிடாம கூட வந்து இப்படியே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டே கொண்டு வந்திருக்கும் போது அப்போ அவளுமே வந்து எத்கிட்ட சொல்கிறா ஹீரோ சொன்ன விஷயத்த. இந்த மாதிரி அங்கிள் வந்து ஹீரோவோட அப்பாவாமா, ஹீரோ அங்கே ஷாக்கில் வரைஞ்சி போயிருக்கான், எனக்கு எதை நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ எர்த்துமே எல்லாம் சரியாக போகும், நீ வந்து கவலைப்படாத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா நீ வந்துட்டு இதெல்லாம் பற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறானா. ஹீரோயினும் கொண்டு வந்த சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட்றான். ஸோ ஒரு சூப் மாதிரி இருக்க போல், அது ரொம்ப ஹாட்டாக இருந்திருக்கு. இவ பார்க்காம வாயில் வச்சுட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணிடுறான். அது லைட்டாக ஒட்டியிருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவுடைய, அதாவது ஹீரோவுடைய அப்பா அங்கிள் எல்லாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் வந்து தெரிச்சிடுது. அதை க்ளீன் பண்ணுறாலாம். அப்போ தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறா. அங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணும் அங்கிளும் வந்து ஒரே மாதிரியான ஒரு கப்பல் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கவும் இவளுக்கு பயங்கர பெரிய டவுட் ஆகிடுது. அதாவது ஹீரோவோட அம்மா வந்து இவங்களோட கப்பல் பிரேஸ்லெட் போடலை, வேற யாரோ ஒரு பொண்ணும் அங்கிளும் வந்துட்டு கப்பல் பிரேஸ்லெட் போட்டுட்டு நிற்கிறாங்க. ஸோ இவ வந்து அந்த ஃபோட்டோவை உடனே பாண்டுக்கு அனுப்பி விட்டுட்டு, பாண்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பொண்ணு இப்போ யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான். கொஞ்ச நேரத்துலேயே இவளுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். ஸோ அவங்களோட பேர் இது தான், அவங்க வந்து ஒரு ஃபுட் பிளாகராக இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ ஹீரோயின் அடுத்த நாளே கிளம்பி அவங்கள பார்க்கறதுக்காக வரா. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்களா. அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அங்கிளை பற்றி கேட்குறா. நானும் அவரும் காலேஜ் டேஸில் டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. என்ன நீங்கள் டேட் பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு அப்புறம் அங்கிள் 3 பேரும் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அதில் அவங்க 2 பேரும் டேட் பண்ணாங்க, அப்புறம் நாங்கள் ஒரு கப்பலாக இருந்தோம் அப்படின்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது, அப்புறம் ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தாலும் ஹீரோவோட அங்கிளுக்கு ஹீரோவோட அம்மாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளை தான் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் கூட பழக ஆரம்பிச்சு டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா என்னால் வந்து அவரை டேட் பண்ண முடியல, ஸோ நான் தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீ எதுக்குமா கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஹீரோவுடைய அப்பாவா இவர் தான் இருக்கிறதா விஷயம் தெரிய வந்துச்சு, அதுதான் ஒரு குழப்பத்துக்காக கன்ஃபர்மேஷனுக்கு கேட்டேன்னு சொல்ல, ஐயோ அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, அங்கிள் வந்து ஸ்டெரைல், அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு கேட்க, அவரை டேட் பண்ணியிருக்கேன், எது அவரால் முடியாதுன்னு எனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்கிறவங்களோ, எனக்கு அடுத்தது லீசா அப்படிங்கிற ஒரு ஃபாரினரை அங்கிள் வந்து டேட் பண்ணால்
யார்? ஸோ அந்த அவங்களோட கல்யாணம் வரைக்கும் வந்து எல்லாமே போயிட்டு கடைசி நிமிஷத்தில் லீசா கிட்ட இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. லீசாவும் தனக்கு குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை இருக்கிறதுனால கல்யாணத்தை நிறுத்தியிருக்கா. ஸோ உனக்கு இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீ போய் லீசாவை காண்டாக்ட் பண்ணு, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களையும் போய் பார்த்து பேசிடுறா. எனக்கு அங்கிளோடைய ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைக்குதா, ஸோ அதை வந்து இப்போ ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கா. மெய்டும் ஹீரோ வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியும் அவன் தான் என்னை வர சொன்னால், நான் வெயிட் பண்ணி அவனை பார்த்துட்டு போகிறேன்ன உடனே மெய்டும் சரிம்மா நீங்கள் இரு, நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பணும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் தனியாக இருக்கிறதா பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா அங்கிளோடைய டெஸ்ட் ரிசல்ட் தான் அதில் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் அங்கே ஹீரோக்கு அப்போ வந்து இவர் அப்பா கிடையாது அப்படின்றத தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஹீரோ கிட்ட இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கிள் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஹீரோயின் அவரை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு இதை உடனே ஒழிச்சு வைக்கிறா கையில். ஹலோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. ஹீரோவை பார்க்க தான் வந்தோடனே அவன் என்ன பார்க்க வர சொல்லியிருக்கான், அப்புறம் நீ எதுக்கு இங்கே வந்த உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே எனக்கு தெரியாது, அவன்கிட்ட நான் சொல்லலை, நான் அவனை சும்மா பார்க்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்கள் அவனை மீட் பண்ணுங்கள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அந்த என்வலப்பை பார்த்த உடனே அங்கிளுக்கு டவுட் ஆகிடுது. என்னது அது கையில் வச்சிருக்க அப்படின்னோடனே அதை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, அது என்னோட வேலை, நீங்கள் வந்து சட்டம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன திமிரா இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி அங்கிள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவகிட்ட வந்து பிடுங்கிடுறாரு. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு அதை விடவே மாட்டேன்னு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் போது அவளை தள்ளி விட்டு அதை பிடுங்குற அங்கிளும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரா. ஸோ அது அவரோட டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ இதில் வந்து அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் கொட்டை எழுத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஸோ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ மூக்க நுழைக்கிற, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாக்கி பல்ல கடிச்சிக்கிட்டு அவளை கத்திட்டு இருக்காரு. ஸோ இங்கே தேவையில்லாமல் நீ இதெல்லாம் பண்ணதுனால தான் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டுடுறாரு, யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஹீரோயினும் நான் ஆல்ரெடி யோசிச்சது தான், ஹீரோக்கு அப்பாவாக நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, இங்கே ப்ரௌடை கொன்னது நீங்கள் தான், அந்த டிரைவரை வச்சு கொன்று இருக்கீங்க, என் மேலே பழி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், எங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸும் இருக்குது, ப்ரௌடே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, அதில் வந்து அவங்க பேசிக்கக்கூடிய கான்வர்சேஷனும் இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இவர் பொலீர்னு ஒரு அறை கொடுக்குறாரு. அவள் வந்து அப்படியே அந்த அறையில் போயிட்டு கண்ணா பின்னான்னு உளுந்து வாடுறா, கன்னத்தில் கை வச்சுட்டு வலி தாங்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காளா. இதுக்கு தான் எனக்கு ஒன்று ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல, ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, படிப்பறிவு இல்லாதவன் நீ இந்த அளவுக்கு வந்துட்டு ஹீரோவோட வாழ்க்கையில் குறுக்க வருவியா, அவன் என்னை மட்டும்தான் விரும்பிட்டு இருந்தான், என்னை மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான், நீ எனக்கு அவன் லைஃப்பில் வந்தியோ அன்னைக்கு தான் அவன் வந்து என்கிட்டேருந்து விலகி போக ஆரம்பித்தான் அப்படின்லாம் சொல்ல இவளும் பயங்கரமாயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ ப்ரௌடை கொண்டது மட்டும் இல்லை, நீங்கள் ஹீரோவோட அம்மாவை பல வருஷமாக விரும்பியிருக்கீங்க, அவங்க கூட அஃபேரில் இருந்திருக்கீங்க, அது தெரிஞ்சதுனால ஹீரோவோட அப்பாவை கொண்டுட்டீங்க தானே அப்படின்னோடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. நான்லாம் யார் கூடயும் அஃபேரில் இல்லை, நான் தான் ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட அம்மாவை பல வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹீரோவோட அப்பா தான் என்கிட்ட இருந்து அவளை பிரித்தது, எதுவும் தெரியாமல் வாய்க்கு வந்தது வளராதுன்னு கத்திட்டு இருக்க. சரி அப்போ அவருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லி தானே அவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா அவருமே அது உண்மை தெரிஞ்சு நான் கொல்லலை, ஆக்சுவலாக எதுக்கு நான் அவரை கொன்னேன்னா அவர் சொத்து இந்த கம்பெனி எல்லாத்தையுமே ஸ்டெப் மதர் பேரில் எழுதணும்னு பார்த்தாரு, அது எனக்கு பிடிக்கல, ஏன்னா இந்த கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து நானும் அவர் கூட தான் இருக்கேன், என்னை பற்றி கன்சிடர் பண்ணாமல் அவர் எதுக்காக ஸ்டெப் மதர் பேரில் எழுதணும், அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவரை போட்டு தள்ளினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட அம்மாவை நான் எவ்வளோ உண்மையாக நேசிச்சேன் தெரியுமா, ஆனால் அவள் அவசரப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான், அதுக்கு காரணம் ஒரு வகையில் நானாக இருந்துட்டேங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல, அவளை விரும்பினேன்னா அடுத்ததாக அவள் பையனையும் பிறந்ததுலேருந்தே விரும்புறதுக்காக ஆரம்பித்தேன். ஸோ என்னோட பையனை மாதிரி தான் அவனையும் நான் பார்த்து வளர்த்துட்டு இருந்தேன், நீ மட்டும் நடுவில் வரலைன்னா எல்லாமே லைஃப்பில் ஸ்மூத்தாக போயிருந்திருக்கும், ஹீரோ எனக்கு பையனாக இருந்திருப்பான், அந்த கம்பெனி என்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே வந்து மாற்றி மாற்றி ஹீரோயினும் அவரை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்க, அவரும் பண்ணது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஒப்பிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்டத்தில் எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே அவ்வளோ வெறுப்பு தெரியுமா, உன்னை எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து பிரித்து விடணும் தான் அவ்வளோ வேலையும் பண்ண, நீ போய் தொலைக்கிற மாதிரி இல்லை, சரி உன்னை ஜெயிலுக்காவது அனுப்பலான்னு பார்த்தா அப்பையும் இவ்வளோ தூரம் நீ முண்டிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்க, இனிமே உன்னை சும்மாலாம் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ தான் கரெக்டாக ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஹீரோ உள்ளே என்ட்ரி கொடுக்குறான். அவளை மரியாதையாக விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்கிள் ஷாக் ஆகி போகிறாரு. அப்போ தான் நம்மளுக்கு காய்ச்சாங்க ஹீரோவும் ஹீரோயினும் பண்ண ஒரு பிளான் தான் இது, அங்கிள் வாயால் எல்லா கன்ஃபெஷனும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் வந்து அவளே பெயிட்டாக இருந்துக்கிட்டு அங்கிள் வாயை பிடுங்கி அவர் வாயால் எல்லாத்தையும் சொல்ல வச்சிருக்கா.
உடனேயுமே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இப்போ எல்லா கன்ஃபியூஷனும் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணிங்க அது எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து இவர் கோவப்பட்டுட்டு ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை வாங்குறாரா. ஹீரோ உடனே அவரை ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். அவர் போய் கீழே விழுகிறாரு. திரும்ப ஹீரோ அடிக்க வரானா. அங்கிள் வந்துட்டு ஏய் என்னையே கை வாங்கிட்டியாடா, நான் யாருன்னு தெரியுதாடா உனக்கு, உன்னை சின்னதுலேருந்தே தூக்கி வளர்த்த வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்காக தானடா பண்ணேன், ஆனால் நீ என்ன எதிர்த்து நிற்கிறியா அதுவும் அவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனல் ஆகிட்டு அழுகிறாரு. எனக்கு உன்னை விட்டால் யாரா அந்த உலகத்தில் இருக்கா, உனக்காக தானே நான் உயிரோடு இருக்கேன், நீ இந்த மாதிரி நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுட்ருக்க. ஹீரோயினுக்குமே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோக்கு அதுக்கு மேலே இவரை திட்டவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவர் அழுகிறது புலம்புறதெல்லாம் கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்கானா. அந்த சமயம் இவர் எழுந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு உன்னை விட்டால் யாருமே இல்லைடா, நீ தான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அவரும் அவர் நடிப்பை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இவர் ஹீரோவை தள்ளி விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேஸ் எடுத்து ஹீரோவோட பின் மண்டையில் அடிச்சிடுறாரு. ஹீரோ அதோட அவ்வளோதான் மயங்கி சுருண்டு விழுந்துடுறான். உடனே இவர் யார் நீ புள்ள பூச்சி என்கிட்டே வாய் பேசுறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோயினும் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு போகிறாளா. எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு, அவனும் நானும் அப்பா பையனும் நல்லா தானடி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வர ஹீரோயின் தள்ளி விட்டு வெளில ஓடிடுறா. ஆனால் அவளால் வீட்டுக்கு வெளியில் போக முடியல. இவர் வந்து மெய்டு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா ஹீரோயின் எங்கேயும் தப்பிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட கை வாய் எல்லாத்தையும் பொத்தி அவனை கொண்டு போய் வேற இடத்துல அடிச்சு வச்சிடுறாரு. ஹீரோயின் இங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்காளா. டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு எர்த்துக்கு கால் பண்ணுறான். அவன் கால் எடுக்கவே இல்லை. அவன் பாவம் ஷூட்டிங்கில் இருந்துட்டு இருக்கான். அவனோட மேனேஜர் பார்க்குறாங்க ஹீரோயின் கிட்டேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஷூட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் அடுத்தது ஒரு மெசேஜை போடுறா, ஹீரோட வீட்டுக்கு வா எமர்ஜென்சின்ட்டு. அதையும் அந்த மேனேஜர் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஷூட் முடியட்டும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு ஃபோன் அப்படியே வச்சுடுறாங்க. ஹீரோயினோட மொபைல் அதுக்குள்ளே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுதா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஃபோனை வச்சுட்டு அப்படியே தடன்னு ஓடுறா கிச்சனுக்கு. ஒரு பாக்கெட் நைஃப் மாதிரி சின்னதாக ஒரு நைஃப் இருக்கா, அதை எடுத்து அவளோட ட்ரெஸ்ஸில் ஒழிச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க மயோனைஸ் இருக்குது. ஸோ அந்த மயோனைஸை எடுத்து அவள் ஒரு நம்பர் எழுதிட்டு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதோட வந்து அந்த மெசேஜ் பாதியில் நிற்கிது. யாருக்கு கால் பண்ணணும்னு அவள் எழுத வரதுக்குள்ள அங்கிள் அங்கே இவளை தேடி வந்துடுறாரு. ஸோ இவன் அங்கிள் கிட்டேருந்து ஓடலான்னு பார்க்குறா. கையில் கத்தி வச்சு மிரட்டா. அங்கிளும் வந்து எதுக்கும் ஈடு கொடுக்காம அவகிட்ட காட்டு மிராடி மாதிரி நடந்துக்கிறாரு. அவரை போட்டு செம்ம அடிச்சு எடுக்க அவளும் சுருண்டு அந்த இடத்துல விழுந்துடுறா. உடனே அவளை வந்து கை காலெல்லாம் கட்டி அவளை கொண்டு போய் காரோட பூட்டில் போட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இவர் கிளம்பிடுறாரு. கரெக்டாக கிளம்புற சமயத்தில் தான் அங்கே மெய்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்களா. கதவை முடிக்கோங்க, ஹீரோ இன்னும் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இப்போ எர்த்து வந்து மெசேஜை பார்த்ததுக்கப்புறமா பதறி அடிச்சுட்டு இங்கே ஹீரோவோட வீட்டுக்கு வரான். மெய்டு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னவும் நீ யார் பையனன்னு கேட்குறாங்க. ஆனால் அவனும் ஹீரோயின் எங்கே மரியாதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவமாக கத்த அவங்களும் பயந்துக்கிட்டே உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து எங்கே வெயிட் பண்ணாலும் அந்த இடத்த சொல்லி அனுப்ப இப்போ 2 பேருமா உள்ளே வராங்களா. அங்கே வந்து எல்லா திங்ஸும் கலைஞ்சு கிடக்கிறது கொட்டி கிடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஹீரோவோட ரூம் எங்கே அப்படின்னு அவன் அடுத்தது கத்துறான். உடனே ஹீரோவோட ரூமுக்கு இவங்க வழி சொல்கிறாங்க. 2 பேருமா சேர்ந்து ஹீரோவோட ரூமில் ஹீரோயின் இருக்காளான்னு பார்க்கறதுக்காக போகிறாங்களா. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கேஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு அங்கே ஆள் வர சவுண்டு கேட்குது. அவன் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். இவங்க யாருக்கும் எதுவுமே கேட்கல. ஸோ அங்கே வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கான். அதை எடுத்துட்டு அவன் பயங்கரமாயிட்டு டேப் பண்ணி சவுண்டு கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் பார்த்தா இவங்க வந்து இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்க்கு கீழே இருக்க ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டில் தான் ஹீரோவை போட்டு அடிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியுது. இவங்களும் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. அப்போ எர்த்தும் கீழே ஏதாவது ரூம் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் கீழே ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேக் யாருக்கு ஓடுறாங்க. அங்கே போயிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ஹீரோ கை கால் வாய் எல்லாம் கட்டி போட்டு கிடக்கு. ஸோ அவனை பார்த்தோன்னே 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவை போயிட்டு உடனே கட்டெல்லாம் அழுத்து விட அவன் டக்குன்னு பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து அங்கிளுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். அங்கிளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி இவனை கத்திக்கிட்டே ஓட அதுக்குள்ளே எர்த்த ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாயிட்டு கத்துறான். ஹீரோயினுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல அவளை காப்பாற்றணும் விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்களா. அப்போ தான் ஹீரோ வந்து கீழே வலின்னு எடுக்க அங்கே மயோனைஸ் வந்து கொட்டி இருக்கிறத பார்க்குறான். ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரூட்ஸில் மயோனைஸ் போட்டு சாப்பிடணுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். இது எர்த்துக்கும் தெரியும் ஹீரோக்கும் தெரியும். அதனால் மயோனைஸ் இங்கே இருக்குன்னா ஹீரோயின் தான் ஏதோ தடையை விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மயோனைஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்களா. கிச்சனுக்கு கீழே வந்து அங்கே ஒரு நம்பர் பெருசாக எழுதியிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இவருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ வந்து எர்த்துமே அதை வாசிச்சுட்டு இது ஃபோன் நம்பர் கிடையாது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஃபோன் ஐடி நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருக்கு கால் பண்ணணும் என்ன கேட்கணும்னு ஒன்றும் சொல்லலையே, பாதியோட மெசேஜ் கட் ஆகிருக்கே அப்படின்னு எர்த்து முடிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவும் டக்குன்னு யோசிச்சுட்டு
பாண்டுக்கு தான் கால் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். பாண்டுக்கு கால் பண்ணிட்டு உடனே ஹீரோயின் இந்த மாதிரி மெசேஜ் விட்டுட்டு போயிருக்கா, இதுக்கு என்ன அர்த்தம் ஏதுன்னு கேட்கும்போது, நானும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் ஃபோன் ஐடி வந்து எப்போ சேஞ்ச் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா அது மூலமாக எங்கள் 2 பேருக்குமே வந்து மொபைலை ஹேக் பண்ணி அதோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ண முடியும். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தா கூட எங்களால் ட்ராக் பண்ண முடியும். கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கூட ஹீரோயின் இருக்கக்கூடிய லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பாண்ட் வாங்கிட்டு செக் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஹீரோயினோட லொக்கேஷனும் கிடச்சிடுது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனை சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறானா. எர்த் வந்துட்டு நானும் தான் கூட வருவேன் அப்படின்னு சண்டை பிடிச்சிக்கிட்டு ஹீரோ கூட அவனுமே கிளம்பிடுறான். இப்போ பாண்டு சொன்ன லொக்கேஷனுக்கு ஜிபிஎஸை போட்டு ஒன்றா கார் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. ஸோ அங்கிள் பார்த்தோன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து நிறுத்தியிருக்காரு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்குது, அது பக்கத்தில் தான் வண்டியை நிறுத்திட்டு ஹீரோயின் மயக்கமத்தில் இருக்காளா, அவளை தட்டி எழுப்புறாரு. அவளும் எழுந்த உடனே அவள் காலை மட்டும் வந்து அழுத்து விட்டுட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு தள்ளி விடுறாரு. ஸோ இப்போ வந்து ஹீரோயினும் அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா. ஸோ இப்போ அவர் வந்து பயங்கரமாயிட்டு இவளை கத்திட்டு இருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, வந்து இந்த இடத்துல உனக்கு ஒன்று புதைக்க போகிறேன், நான் செத்ததுக்கு அப்புறம் கூட உன்னோட பணம் கூட யாருக்கும் கிடைக்காது. ஹீரோ வந்து பல வருஷமாக உன்னை தேடி அலைய போகிறான், அதனால கம்பெனியை பார்த்துக்காம கம்பெனியை திவால் ஆக போது பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் வந்து சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் அவசரப்படுறீங்க. ஹீரோ இப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கு இங்கே இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், நானும் அவனும் பேசாமல் அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு கம்பெனியை உங்கள் பொறுப்பில் கொடுக்கலான்னு சொன்னால், ஆனால் நீங்கள் தேவையே இல்லாமல் இந்த கம்பெனிக்காக இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உடனே நிஜமாவா அவன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் ஷாக் ஆகுறாரு. ஆமாம் இதுதான் அவன் என்கிட்ட சொன்ன பிளான்னு உடனே அங்கிளோ பயங்கரமாயிட்டு சிரிக்கிறாரு. ஹீரோயின் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய கத்தி எடுத்து அவள் கை கட்ட வந்து அவளாவே அவிழ்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்படி அவள் பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போதே அங்கிள் வந்துட்டு அவெல்லாம் என்ன சத்தியமாக நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நிஜமாவே அவங்கள நம்புறான் அப்படின்னு சொல்ல, போய் சொல்கிறியாடி நீ, திருந்தவே மாட்டியா நீனு, எப்படிப்பட்ட ஃப்ராடு நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் மரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரு. ஹீரோயினும் சே உங்களை போய் அப்பாவா கிடச்சிருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டானே, இவ்வளோ கேவலமான ஆளை போயிட்டு தனக்கு அப்பாவா இல்லையேன்னு வருத்தப்பட்டானே, இதெல்லாம் அவன் பார்த்துருந்தா அப்படி ஒன்றும் யோசிச்சிருக்கவே மாட்டான், இல்லை அப்படி யோசிச்சதுக்கு கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணியிருப்பான்னு ஹீரோ சொன்னானா, நான் அவன் அப்பாவா இருக்கணும்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் எமோஷனல் ஆகிடுறாரு. உடனே அவளும் ஆமாம் ஒரு தடவை இல்லை பல முறை என்கிட்ட சொன்னான், சின்ன வயசுலேருந்து அவனை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, எப்படியெல்லாம் அவனை தாங்குனீங்க, உடம்பு சரியில்லாதப்போ அவனை என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எல்லாத்தையுமே சொன்னான். அவன் உங்களோட இருக்கக்கூடிய ஒரு மெமரிஸையும் அவனோட அப்பா கூட இருக்கிறதா தான் நினச்சான். ஆனால் நீங்கள் கேவலம் ஒரு கம்பெனிக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. அப்போவுமே அங்கிள் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் இவ பேசுகிறது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிடுறாரா. அதுக்குள்ளே ஹீரோயின் அங்கே கை கட்ட அவிழ்த்துடுறா. அங்கே அங்கிளுமே இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, ஹீரோ வந்து கண்டிப்பாக என்னை நம்பலை, அவனுக்கு வீடியோ கிடச்சிருச்சு, அவனுக்கு நீ இருக்கின்ற அதனால அவன் நம்ப மாட்டான், நீ என்னை திரும்ப திரும்ப ஏமாத்துறதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் கை கட்ட அவிழ்த்துறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டை எடுத்து அப்படியே அங்கிள் மண்டையில் அடிச்சிடுறா. ஸோ அங்கிள் கொஞ்சம் நிதானம் தவறி கீழே விழுக இவன் அதை சாக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கிள் தூக்கி போட்டு அந்த கன்னையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஸோ சுற்றி வரவளை கரெக்டாக அங்கிள் திரும்ப ஓடி வந்து வளைச்சி பிடிச்சிடுறாரு. ஸோ அங்கே ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஹீரோயினை போட்டு இவர் சமையாத்து அடிச்சிட்ருக்காரு. என்ன திமிரு பண்ணலான்னு பார்த்துட்ருக்கியா, உன்னெல்லாம் வந்து அவன் லைஃப்குள்ளே விட்டதே தப்புடி, அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, நீ எல்லாம் ஒரு ஃப்ராடு, அவன் கூட வாழலான்னு பார்க்குறியா, உனக்கு என்ன தகுதி இருக்குது அவன் கூட வந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பிடிச்சி தள்ளுறாலாம். அந்த இடத்துல ஒரு ஆணி இருந்திருக்கு போல், அதில் போய் அங்கிள் விழுந்துடுறாரு. அவர் காலில் பயங்கரமாயிட்டு அது சொருகிடுது. ஸோ அங்கிள் வந்துட்டு வழியை பொறுத்துக்கிட்டு அதை வெளியில் எடுக்க ஹீரோயின் அதுக்குள்ளே அவரோட கண்ணை தூக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு கடைசியாக வார்னிங் கொடுக்குறேன், அமைதியாக இல்லைன்னா உங்களை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறா. அங்கிள் திரும்ப வந்து சிரிச்சுக்கிட்டே என்னை ஷூட் பண்ணுவியா, சரி என்னை சாகடிக்கிற அளவுக்கு ஷூட் பண்ணு, அப்போ தான் நீ ஜெயிலுக்கு போவ, நீயும் ஹீரோவும் அப்பயாவது பிரிஞ்சிடுவீங்க, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இவளுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ எப்படியோ ட்ரேஸ் பண்ணி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இவன் வந்து கன்னை மேலே தூக்கி கண்ணா பின்னான்னு சொல்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் இறத்தும் கன் ஷாட் தானே இப்போ கேட்குது, அப்படின்னா நம்ம நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற, எப்படி தப்பிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. உன்னால் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்க, உனக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு, இதோட அவ்வளோதான், இனிமேல் இந்த ஓடி விளையாடுற விளையாட்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிள் அவளை துரத்துக்கிட்டே வந்து அவளை அடித்து அவள் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கோட கதை முடிஞ்சுதுரி, உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே ஹீரோ கம்பெனியை பார்க்காம விட்டுடுவான். ஸோ கம்பெனியும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே இங்கே ஹீரோயினோட கழுத்தை நெரிக்கும் போது தான் ஹீரோ உள்ளே வந்து அங்கிளை பிடிச்சி இழுத்து விட்டுடுறான். ஸோ அங்கே கரெக்டாக இவன் தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போக இங்கே கரெக்டாக எர்த்து வந்துட்டு அங்கிளை பஞ்ச் பண்ணுறானா. அங்கிள் போயிட்டு விழுந்துடுறாரு. ஸோ அப்போது ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக காஃப் பண்ணிக்கிட்டே எழுந்து உட்கார ஹீரோவும் அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களா. அங்கிள் வந்து அப்போ ஹீரோ
வந்து நீயா நீயா என்ன இப்படிலாம் பண்ணுற, நான் உன்னை வளர்த்த வேண்டாம், எல்லாம் மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்டா, எனக்கு தேவை நீ மட்டும்தான், எனக்கு லைஃப்பில் வேறு யாருமே கிடையாதுல்ல, என் தப்பெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை மன்னிச்சிரு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலிலே விழுகிறார். உடனே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இப்படி காலை பிடிச்சி கெஞ்சினவர் தானே நம்ம தலையில் அடிச்சுட்டு அங்கே கட்டி போட்டு ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அங்கிள் வந்து பேசுகிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன் பயங்கரமாயிட்டு அங்கிளை வந்து பஞ்சு கேக்கெல்லாம் பண்ணிட அங்கிள் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுறாரு. அவரால் நம்பவே முடியல, ஹீரோவா தன்னை வந்து நம்பாமல் இப்படியெல்லாம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவர் விழுந்து கிடக்கவும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருந்துகிட்ருக்கு போல். அவர் அடி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக வருத்தப்படுறா. ஸோ இங்கே வந்து போலீஸுக்கு நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அங்கிள் அங்கே மயங்கி விழுந்து கிடக்கிறாரு. ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவள் வந்து அவளோட பயத்தெல்லாம் வெளியில் காட்டிக்கிட்டு இவனை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. பிறகு போலீஸும் அங்கே வந்து அங்கிளை அரெஸ்ட் பண்ணி அங்கே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது மீடியா எல்லாருமே கவர் பண்ணிடுறாங்க, ரொம்ப பரபரப்பாகிடுது. ஸோ இதை வந்து அடுத்த நாள் நியூஸில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஸ்டெப் மதர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கிளை வந்துட்டு ப்ரௌடை கொன்னதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எது காரணம்னு சொல்கிறாருன்னா ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் வந்து அவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்காரு. ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ராடு, பக்கா கிரிமினல், அவ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ, ஹீரோவால் தான் ஜெயிலுக்கு போனால் இப்போ அவனை பழி வாங்கணும், அவனோட சொத்தெல்லாம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவனையே மயக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா, நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கா. நிஜத்தில் அவளை பற்றி தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான், அதனால தான் அவளை விரட்டணும்னு பார்த்தேன், பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் அவளை நம்பி ஏமாந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு நாட்டையே அவள் ஏமாற்றிட்டு இருக்கா, அவளுக்காக நீங்களாம் பாவப்பட்டுட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோ வந்து போட்டு தள்ளிட்டு ஹீரோட கம்பெனிக்கே அவள் சொந்தக்காரி ஆகிடுவா. இதுதான் நடக்க போது, அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் நான் சொன்னது கரெக்டுன்னு புரியும் அப்படின்னு சொல்லி பழி போட்டுட்ருக்காரா. ஸோ இங்கே வந்து ஹீரோயின் இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியா அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அதில் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவ தான், சின்ன சின்ன ஃப்ராடுத்தனம் தான் பண்ணினா, அதுவும் பாஸ்டில், இப்போ அப்படிலாம் கிடையாது, இந்த ஊருக்காக என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோயினோட பெஸ்டியும் அவளோட ஃபேமிலி அப்புறம் அவளுக்கு முக்கியமானவங்க எல்லாரையும் அந்த கிராமத்துலேருந்து கம்பெனியை கூட்டிகிட்டு வந்து அவங்க கம்பெனியெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து டொய்யும் ஹீரோயினோட பெஸ்டியும் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கிறத ஹீரோயினுமே கவனிக்கிறாளா. ஸோ எல்லாரும் வந்து அங்கேருந்து விலகி போனதுக்கப்புறமா அவள் பெஸ்டி கிட்ட வந்து கேட்குறா என்ன நடக்குது டொய் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பெஸ்டியும் அதுக்கப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா, இல்லை எனக்கு அடிபட்டுச்சில்ல இந்த புல்லட் உண்டா, அப்போலேருந்து தெரப்பி எடுத்துக்கிற வரைக்கும் டொய் என்னை விட்டு நகரவே இல்லை, எனக்காக அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டே இருந்தானா. ஸோ அப்போ வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அது லவ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோயேன், இப்போ கூட என்னை விட்டு பிரியவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுருக்க. ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கோடைய சமாதிக்கு டேவும் அவங்க அம்மாவும் வந்து அந்த இடத்துல பூவெல்லாம் போட்டுட்டு ப்ரௌட் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து டேவுமே அங்கே ப்ரௌட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உன்னை கொன்னவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் ப்ரௌட், அது இப்போ நடக்க தான் போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை கொன்னவனை நான் கொன்னுட்டேன், அதில் இன்னொரு ஆளான அந்த அங்கிளுக்கும் வந்து கொஞ்ச நேரத்தில் பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, இனிமேவாது நீ வந்துட்டு ஆத்மா சாந்தி அடைஞ்சு அங்கேயாவது நிம்மதியாயிரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ ஸ்டெப் மதருமே நான் ப்ரௌடு கிட்ட கொஞ்சமாவது நல்லா பழகிருக்கலாம், என் மனசில் ஒரு ஜட்மெண்ட்டோட அவகிட்ட பழகினது தான் தப்பாக போச்சுன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அப்புறமா அம்மா பையனும் சேர்ந்து நாம் 2 பேரும் ஒன்றா வந்து பாண்ட் ஆகி மனசு விட்டு பேசியே பல வருஷம் ஆச்சு, நாம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ போலீஸ் அங்கே வராங்க. ஸோ டிரைவரை வந்து கொன்ன குற்றத்துக்காக டேவை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட அவங்க அம்மாவும் லைஃப்பில் இனிமேல் தனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு அழுதுட்ருக்காங்க. அங்கிளுக்கு கோர்ட்டில் வந்து ஹியரிங் வந்துடுது. ஸோ கோர்ட்டில் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ எல்லா எவிடன்ஸும் இவரே வந்து வாக்குமூலம் கொடுத்த அந்த வீடியோவில் பேசினதுலன்னு எல்லா குற்றமும் வந்து ஒத்துக்கிட்டதுனால இப்போ அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதான் இருந்தாலும் ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் வந்து மனசு சிரமப்படுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் அவனை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சரியாயிடும், அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தானே இது, அவர் பண்ண பாவம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கிளுக்கு பார்த்தோன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல விஷ ஊசி போட்டு அவரை கொன்னுடுறாங்க. இனிமேல் எர்த் வீட்டில் தங்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட இடத்துக்கே கிளம்புறான். ஸோ அப்போவுமே எர்த் வந்து அவகிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோயினை நான் லவ் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான், பட் ஆனால் அது வந்து இனிமேல் கண்டினியூ ஆகாது, ஏன்னா ஹீரோயின் உண்மையாக ஹீரோவை தான் லவ் பண்ணுறானும், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பீங்கிறதெல்லாம் நான் கண்கூட பார்த்துட்டேன், இதுக்கும் மேலே நான் உங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதனால் நான் வந்து விலகி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினும் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னால்
கூட ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வர முடியாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோ அதை பார்த்து ஜலஸாக மற்றவங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா கம்பெனியோட சேல்ஸை பயங்கரமாயிட்டு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களாவே வந்து ஓனா டிசைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண கிளைண்ட்ஸு கஸ்டமர்ஸ்னு எல்லாருமே இவங்களுக்காக போட்டி போட ஆரம்பித்து அவங்களோட கம்பெனி திரும்ப பழைய மாதிரி சூப்பர் ஆகிட்டு போகிறதுக்காக ஆரம்பிக்குது. இதனால் கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இவங்களுக்கு ஒரு கிராண்ட் வெல்கம், ஒரு பார்ட்டி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, ஹீரோவை தன்னோட சொந்த பையனாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வந்து சந்தோஷப்படுறதுல இவங்க பேர் வாங்குறதெல்லாம் அவங்களுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினோட கண்ணை கட்டி அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரானா, பார்த்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரீம் ஹோம் அவளுக்கு தெரியாமல் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கானாட்ருக்கு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு பெருசாகிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க, இவ ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு வீடுக்காக, அந்த வீட்டில் வாழ போகிற ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு ஃபேமிலிக்காக தானே ஏங்கிட்டுருப்பா. பாண்டுக்கிட்ட கூட பேசியிருப்பாளே. ஸோ அது மாதிரி இப்போ அவளுக்கு கிடச்சிடுச்சின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்படியே சில மாதங்கள் ஓடிடுதான். பார்த்தா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு டெலிவரி டைமும் வந்துடுது. ஸோ அங்கே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் அவளை பார்க்குறதுக்கு வரும்போது அந்த பெஸ்ட்டியும் ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய வந்து பெற்றுக்கும் போது கூட டெலிவரி ரூமில் ஹீரோயின் கண்டிப்பாக இருந்தாகணும்னு சொல்லிட்டு செல்லம்மா ஒரு அன்பு கட்டளையெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கா. ஹீரோயினுமே நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுலாம் இருந்துக்க, அப்போ அந்த பொண்ணோடைய அப்பாவும் அம்மாவும் ஹீரோயினை சீக்கிரமாக பிள்ளை பெற்றுட்டு எனக்கு இன்னொரு பேரம் பெற்றி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் ரூஃப்டாப்பில் இருந்துட்டுருக்காங்களா. அந்த சமயம் இவங்க வந்து ஒருத்தர் மீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரீகால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அவளை எடுத்து அவளுக்கு ஃபோர்ஹெட்டில் லைட்டாக அன்பாக வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்ருக்கான். அதுக்கு பிறகு சடார்னு முட்டி போட்டு அவகிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் லைஃப் லாங் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்களா. அப்படியே இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராமா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.